நசீர் மௌலவி கிட்ட நான் கேட்கிறேன், நீங்க அப்துல் ரஹ்மான் மௌலவி கிட்ட போய் ஒரு வார்த்தை கேளுங்க, தராவீஹ் என்ற பெயர் புதிதாக வந்தது என்று சொன்னீர்களே, ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 20 தொழுதலாகவும் சொல்கிறீரே, எந்த பெயரில் தொழுதார்கள்? தராவீஹ் என்ற சொல் இருக்கிறே, இந்த பெயர் இது பிற்காலத்தில் அறிமுகப்படுத்தப்பட்டது. தராவீஹ் என்ற பெயரை விட்டு விடுங்கள், பிரச்சனை இல்லை. அது ஒரு பெயர் தான், அது பிரச்சனை இல்லை. புகாரியை ஒரு தடவை மன தூய்மையோடு வாசியுங்கள், முஸ்லிமை ஒரு தடவை மன தூய்மையோடு வாசிங்கள். முழு புகாரியை முழு முஸ்லிமையும் அல்ல, கொஞ்சமா இருந்தது தானே, 28 ஆண்டு கொஞ்சமா இருந்தது தானே, அந்த கொஞ்சத்தை எடுத்து உங்களுடைய மஸ்ஜிதுகளிலே உங்களுடைய மக்களுக்கு சொல்லுங்கள். எண்ணிக்கையை நடைமுறைப்படுத்துவதாக இருந்தால் ஆயிஷா நாயகியுடைய எண்ணிக்கையை நடைமுறைப்படுத்துவதுதான் மிக பலமானது என்பதை இந்த அறிஞர்களுடைய கூட்டு கண்டு புரிந்து கொள்ளலாம். அதே போன்று பார்க்கலாம், இன்னொரு அழகான ஒரு செய்தியையும் அவர்கள் கொண்டு வருகிறார்கள். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் வ அலா ஆலி ஹிஸ்பில்லாஹ், அம்மா பஅத். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, சமீபத்திலே ஃபேஸ்புக்கிலே இலங்கை மட்டத்தில் ஒரு வீடியோ உலா வந்து கொண்டிருக்கிறது. அது ஷேக் நசீர் ஷரஃபி என்று சொல்லப்படுகின்ற அந்த அறிஞர் இரவு தொழுகை, ரமதான் கால இரவு தொழுகை எத்தனை ரக்காத்துக்கள் என்று பேசுகின்ற பொழுது அவர் ஒரு வார்த்தையை சொல்லுகின்றார். அந்த ஆடியோவிலே, எப்படி ரமதான் என்றால் ஷைத்தானுக்கு பயமோ, இதுபோன்று ஷைத்தானியத் யஹூதியத் சிந்தனையில் கல்வி கற்றவர்களுக்கும் ரமதான் என்றால் பயம் வந்து விடுகிறது. அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, இரவு தொழுகை 11 ரக்காத்தா அல்லது 13 ரக்காத்துக்களா அல்லது தராவிஹ் என்ற அடிப்படையில் 23 ரக்காத்துக்களா என்று பேசுவது யூத அடிப்படையில் கல்வி கற்றவர்களுடைய வழிமுறையா என்று கேட்டால் இல்லை. அப்படி ஒரு வாசகத்தை சொல்லுகின்ற அந்த ஆலிம்கள் அல்லாஹுவை பயந்துதான் மார்க்கம் பேச வேண்டும். ஏன் அன்பார்ந்தவர்களே, இப்படி மார்க்கத்தை பேசுவது யூதர்களிடம் கல்வி கற்றவர்கள், யூத அடிப்படையில் கல்வி கற்றவர்கள் என்று சொல்வது உண்மையிலே ஒரு ஆச்சரியமான ஒரு ஆலிம்கள் பேசுகின்ற வார்த்தையா? உண்மையில் சொல்வதானால் இந்த நசீர் மௌலவி அல்லது தராவிஹ் தொழுகையை பற்றி அதிகம் பேசி இந்த ரமலானை குழப்பி விட்டிருக்கின்ற அப்துல் ரஹ்மான் மௌலவி அல்லது இது போன்று தராவிஹ் தொழுகை சம்பந்தமாக பேசுகின்ற ஆலிம்களுக்கு பின்னால் இருக்கின்ற அடிப்படை என்ன என்று நாங்கள் சிந்தித்து பார்த்தால் அது தரீக்கத் என்று அழைக்கப்படுகின்ற அந்த அமைப்பை சார்ந்தவர்களாக இருக்கலாம், அல்லது தரீக்கத்தவர்களது கொள்கையை சரிகாணுகின்ற உலமாக்களுடைய நிலைப்பாடுகளாக இருக்கலாம். யூத அடிப்படையில் செல்பவர்கள் யார்? இன்றைக்கு நல்லடியார்கள் என்ற போர்வையில் தனிப்பட்ட ரீதியிலே கபறுகளை கட்டி வைத்துக் கொண்டு ஜியாரம் செய்கிறோம் என்ற போர்வையில் அங்கே ஷிர்கான காரியங்களை அரங்கேற்றுகின்ற அவர்களுடைய நிலைப்பாடு என்ன? அல்லாஹ்வுடைய தூதர் மரணப்படுக்கையிலே இருக்கும் பொழுது லஅனத்துல்லாஹி அலல் யஹூதி வன் நஸாரா, யூதர்கள் கிறிஸ்தவர்களுக்கு அல்லாஹ்வுடைய சாபம் உண்டாகட்டும் என்று பதுவா செய்தார்கள். காரணம், இத்தகது குபூர அம்பியாஹி மசாஜித், அவர்கள் நபிமார்களுடைய அடக்கஸ்தலங்களை எல்லாம் வணக்கஸ்தலங்களாக ஆக்கிக் கொண்டார்கள் என்று எச்சரிக்கை செய்தார்கள். இன்றைக்கு நல்லடியார்கள் என்ற அவரவர்கள் விரும்பியவர்களுடைய கபறுகளை எல்லாம் கட்டி வைத்துக் கொண்டு ஜியாரத் என்ற போர்வையில் சிறுக்கான காரியங்களை செய்வது அதுதான் யூதர்களுடைய கலாச்சாரம். அதே போன்று நபிகளாருக்கு பிறந்த தினம் கொண்டாடுகிறோம் என்று சொல்லிக்கொண்டு மீலாது விழா கொண்டாடுகிற கலாச்சாரம் அதுதான் யூத கிறிஸ்தவர்களுடைய கலாச்சாரம். இப்படி யார் யூதர்களுக்கு பின்னால் போவது என்று பேசினால் அதிகமானவைகளை பேசிக்கொண்டு போகலாம். இப்படி யூத நசாராக்களுக்கு பின்னால் போகக்கூடியவர்கள் யார் என்று பட்டியலிட்டால் அது இந்த தலைப்பை தாண்டி போய்விடும் என்பதனால
இன்றைக்கு கபர் ஜியாரத் என்ற போர்வையில் யூதர்களை பின்பற்றுபவர்கள் யார்? மீலாது கொண்டாடுகிறோம் என்ற போர்வையில் யூத கிறிஸ்தவர்களை பின்பற்றுபவர்கள் யார் என்பதை இன்னும் பல உதாரணங்கள் சொல்லலாம். தலைப்பு திசை திரும்பக்கூடாது என்பதற்காக அதை நான் சுருக்கிக் கொள்ளுகின்றேன். அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, அவர் தொடர்ந்து என்ன பேசுகின்றார்? இரவு தொழுகை சம்பந்தமாக பேச வந்தவர் ஒரு சில வாதங்களை வைக்கின்றார். அந்த வாதங்களுக்குரிய பதிலை சொல்வதுதான் இந்த பதிவின் நோக்கம் என்பதை நாங்கள் மறந்துவிடக் கூடாது. கண்ணியத்துக்குரிய அல்லாஹுடைய நல்லடியார்களே, ரமதானுடைய இபாதத்துகளை விட்டும் மக்களை தூரப்படுத்துவதில் ஒரு 30-40 வருட காலமாக இவர்கள் அந்த வேலையிலே மும்முரமாக ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ரமதான் கால இபாதத்துக்களை வீணடிப்பதில் இவர்கள் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள் என்ற வார்த்தையை சொல்கிறார். அதுவும் 30-40 வருட இடைக்கால பகுதி என்று சொல்கிறார். அப்துல் ரஹ்மான் மௌலவி அவரும் என்ன சொன்னார்? சுமார் ஒரு 50 வருஷத்துக்கு முன்னால் இருக்கும் வரைக்கும் 8 என்ற பேச்சு வரல. 30-40 வருட காலமாக சுமார் ஒரு 50 வருஷத்துக்கு முன்னால் இருக்கும் வரைக்கும் 8 என்ற பேச்சு வரல. 30-40 வருட காலமாக 50 வருடத்துக்கு முன்னால் 11 ரக்காத்து சம்பந்தமாக பேசியவர்களை கொண்டு வாருங்கள் என்றார். அதை பின்பற்றி அப்படியே நசீர் மௌலவி அவர்களும் என்ன சொல்கிறார்? 30-40 வருட காலமாக 30-40 வருட கால பகுதியாக ரமதான் கால இரவு வணக்கத்தை பாழ்படுத்துகிறார்கள் என்று யாரை விழித்து சொல்கிறார் தெரியுமா? 11 ரக்காத்து நபிகளார் தொழுதார்கள், நீங்களும் தொழுங்கள், அதுதான் சுன்னாவுக்கு மிக நெருக்கமானது என்று பேசுகின்ற எங்களை பார்த்து சொல்கிறார். அன்பார்ந்தவர்களே, அந்த மௌலவி ஒரு வாதத்தை வைக்கிறார். பாருங்கள், தராவீஹ் தொழுகை என்பது 20-8 என்ற கருத்து வேற்றுமையை அப்துல் ரஹ்மான் மௌலவி 50 வருடம் என்றார். சுமார் ஒரு 50 வருஷத்துக்கு முன்னால் இருக்கும் வரைக்கும் 8 என்ற பேச்சு வரல. இவர் இன்னும் 50 வருடத்தை கூட்டி தராவீஹ் 8-20 என்கின்ற அந்த கருத்து வேறுபாடு முடியுமாக இருந்தால் தௌஹீத் ஜமாத் வருவதற்கு முன்னால் ஒரு 100 வருடம் வச்சுக்கொள்வோமே, 100 வருடங்களுக்கு முன்னால் தராவீஹ் தொழுகை 8-20 என்று பேசிய கருத்து வேற்றுமைப்பட்டதை காட்டலாமா என்று கேட்கிறார். ஆனால் இந்த நசீர் மௌலவி அவருக்கும் அப்துல் ரஹ்மான் மௌலவிக்கும் இடையில் உள்ள முரண்பாடு என்ன தெரியுமா? அப்துல் ரஹ்மான் மௌலவி சொல்கிறார், தராவீஹ் என்ற சொல் இருக்கிறே, இந்த பெயர் இது பிற்காலத்தில் அறிமுகப்படுத்தப்பட்டது. தராவீஹ் என்ற ஒரு பேர் புதிதாக வந்தது என்று அவர் ஏற்றுக்கொண்டார். நசீர் மௌலவி என்ன கேட்கிறார்? தராவீஹ் 8-20 என்று கருத்து வேறுபாடு கொண்டிருந்தால் குறிப்பாக முர்ஷித் அப்பாசியிடம் தராவீஹ் என்ற சொல் இருக்கிறே, இந்த பெயர் இது பிற்காலத்தில் அறிமுகப்படுத்தப்பட்டது. தராவீஹ் தொழுகை 8-20 என்று 100 வருடத்துக்கு முன்னால் கருத்து வேற்றுமைப்பட்டவர்களை காட்டலாமா என்று கேட்கிறார். அப்துல் ரஹ்மான் மௌலவியுடைய வாதப்படி தராவீஹ் தொழுகை ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல இருக்கல்ல. அப்ப 20 தொழுதது எந்த பேர்ல? இந்த பேருக்கு பதில் இல்ல. நசீர் மௌலவி கிட்ட நான் கேட்கிறேன், நீங்க அப்துல் ரஹ்மான் மௌலவி கிட்ட போய் ஒரு வார்த்தை கேளுங்க, தராவீஹ் என்ற பெயர் புதிதாக வந்தது என்று சொன்னீர்களே, ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 20 தொழுதலாகவும் சொல்கிறீரே, ரசூலுல்லாஹ் இரவையில் 20 தொழுதார்கள், ரமலானிலே 20 தொழுதார்கள் என்று ஒரு வாதத்துக்கு வைத்துக் கொண்டால் எந்த பேரில் தொழுதார்கள்? அப்துல் ரஹ்மான் மௌலவி சொல்லிட்டார், ரசூலுல்லாஹ் தராவீஹ் என்று தொழல்ல. தராவீஹ் என்ற சொல் இருக்கிறே, இந்த பெயர் இது பிற்காலத்தில் அறிமுகப்படுத்தப்பட்டது. அது பிறகு வந்த பேரு. அதை பின்பற்றி நீங்களும் என்ன சொல்றீங்க? தராவீஹ் என்ற பெயரை விடுவோம். சரி, நாங்களும் விடுவோம். தராவீஹ் என்ற பெயரை விட்டு விடுங்கள், பிரச்சனை இல்லை. அது ஒரு பெயர் தான், அது பிரச்சனை இல்லை. அப்ப ரசூலுல்லாஹ் 20 தொழுதார்கள் என்றால் எந்த பேரில் தொழுதார்கள்? அப்ப ரசூலுல்லாஹ் 20 தொழுதார்கள் என்றால் எந்த பேரில் தொழுதார்கள்? அப்ப ரசூலுல்லாஹ் 20 தொழுதார்கள் என்றால் எந்த பேரில் தொழுதார்கள்? அல்லாஹ்வுக்காக அப்துல் ரஹ்மான் மௌலவியும் இந்த நசீர் ஷரஃபி அவர்களும் சேர்ந்து ரசூலுல்லாஹ் 20 தொழுதார்கள்டா எந்த பேர்ல தொழுதாங்க?
ரமலான்ல தொழுதாங்கண்டா எந்த பேர்ல தொழுதாங்கன்னு ஒரு ஹதீஸ் ஆதாரத்தோடு தாங்க, நாங்களும் தொழுகிறோம். இதுதான் அப்துல் ரஹ்மான் மௌலவிக்கும் நசீர் மௌலவிக்கும் அல்லாஹுவை முன்னிறுத்தி நான் கேட்கின்ற ஒரு கேள்வி என்பதை சொல்லிக் கொள்ளுகின்றேன். அடுத்ததாக அன்பாண்டவர்களே, நாங்கள் சொல்கிறோம் தராவீஹ் என்ற ஒரு பெயர் இருக்கிறது. அது ஒரு காரணி பெயர். அதை அறிஞர்களுடைய புத்தகங்களை வாசிக்கிற பொழுது தெளிவாக புரிந்து கொள்ளலாம். நீங்கள் புகாரியை புரட்டுங்கள், முஸ்லிமை புரட்டுங்கள், அந்த தராவீஹ் தொழுகை சம்பந்தமா வந்திருக்கிற பதிவை பாருங்கள். புகாரி இமாம் அவர்கள் 31வது பாடமாக கிதாபு சலாத்தி தராவீஹ் என்று பதிவு செய்கிறார்கள். என்ன, தராவீஹ் தொழுகை பற்றி பேசுகின்ற புத்தகம் அப்படி போட்டுட்டு அதுக்கு கீழே கொண்டு வரக்கூடிய தலைப்பை பாருங்க. இந்த தராவீஹ் தொழுகையை பேசுகிற ஒவ்வொரு ஆலிம்களும் 23 ரக்காத் என்று பேசுகிற ஒவ்வொரு ஆலிம்களும் மன தூய்மையோடு இந்த புகாரியை முஸ்லிமை மட்டும் வாசிங்களை தெளிவாக புரிந்து கொள்ளலாம். கிதாபு சலாத்தி தராவீஹ் என்று பதிவு செய்த புகாரி இமாமும் சரி, முஸ்லிம் இமாமும் சரி எப்படி கொண்டு வருகிறார்கள் பாருங்கள். பாபு ஃபத்லி மன் காம ரமதான எப்படி கொண்டு வருகிறார்கள்? ரமலானுடைய மாதத்தில் நின்று வணங்குவதன் சிறப்பை பற்றிய பாடம் என்று கொண்டு வந்தார்கள். முஸ்லிம் இமாம் எப்படி கொண்டு வந்தார்கள்? 25வது தலைப்பாக பாபு தர்கீபி ஃபீ கியாமி ரமதான், ரமலானுடைய மாதத்தில் நின்று வணங்குவது பற்றி ஆர்வமூட்டுகின்ற பாடம். ரமலானுடைய மாதத்தில் நின்று வணங்குவது என்றால் வஹுவத் தராவீஹ். ரமலானுடைய மாதத்தில் நின்று வணங்கி இபாதத்தை செய்கிற அந்த தொழுகைக்கு பெயர்தான் தராவீஹ் என்று அவர்கள் காரண பெயர் வைத்தார்கள். எனவே நாங்கள் தெளிவாக சொல்கிறோம், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தராவீஹ் என்ற ஒரு தொழுகை தொழல்ல. அது தனித்துவமான ஒரு தொழுகை அல்ல. ரசூலுல்லாஹ் அவர்களுடைய காலம் முழுக்க தொழுதது கியாமுல் லைல் தான், இரவு தொழுகை தான். அந்த இரவு தொழுகையை ரமலானில் ரசூலுல்லாஹ் தொழுததற்குத்தான் ரசூலுல்லாஹ் தொழுத அந்த முறையை பார்த்து தராவீஹ் என்று பெயர் வைத்தார்கள் என்று சொல்கிறோம். அவர்களுடைய பாடத்தில் அவர்கள் பதிவு செய்திருக்கிற ஹதீஸை பாருங்கள். அங்குதான் பதிவு செய்தார்கள், மன் காம ரமதான ஈமானன் வஹ்திசாபன், ரமதானிலே ஈமானோடு நன்மையை எதிர்பார்த்து நின்று வணங்குதல் என்ற பாடத்தை கொண்டு வந்தார்கள். ஃபதுஃபிய ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதர் மரணித்தார்கள். வல் அம்ரு அலா தாலிக், அந்த இரவு தொழுகையின் விடயம் அப்படியே இருந்தது. சும்ம கானல் அம்ரு அலா தாலிக ஃபீ கிலாஃபத்தி அபூபக்கர், அபூபக்கருடைய ஆட்சி காலத்திலும் அப்படியே இருந்தது. வஸத்ரம் மின் கிலாஃபத்தி உமர் அலா தாலிக், உமர் ரலியல்லாஹு ஆட்சி காலத்தின் ஆரம்ப பகுதியிலும் நிலைமை அப்படித்தான் இருந்தது என்று கொண்டு வருகிற இந்த வார்த்தையின் மூலம் என்ன புரியலாம்? அல்லாஹ்வுடைய தூதர் ரமலானுடைய காலத்தில் தொழுத கியாமுல் லைல், கியாமு ரமதான், அது அபூபக்கருடைய காலத்திலும் அப்படியே இருந்தது. உமர் ரலியல்லாஹு காலத்தின் ஆரம்ப பகுதியிலே அப்படியே இருந்து பிறகு என்ன செய்தார்கள்? அந்த தொழுகையை தான் உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஜமாஅத்தாக ஏற்படுத்தினார்கள் என்பதை முஸ்லிம் இமாம் அழகாக பாபு கியாம் தர்கீபி ஃபீ கியாமி ரமதான் என்ற பாடத்துக்கு கீழால் வஹுவத் தராவீஹ், அதுதான் தராவீஹ் என்ற தலைப்புக்கு கீழால் அழகாக கொண்டு வந்து தொகுத்து வைத்திருப்பதை முஸ்லிமை வாசிக்கின்ற ஒவ்வொருவரும் மிக தெளிவாக புரிந்து கொள்ளலாம். முஸ்லிம் இமாம் அவர்கள் அதே தலைப்புக்கு கீழே கொண்டு வரக்கூடிய ஹதீஸை பாருங்க. பாபு தர்கீப் ஃபீ கியாமி ரமதானுக்கு கீழே 173, 174, 175, 176, 177வது ஹதீஸுகளை வாசிக்கிற பொழுது தெளிவாக புரியலாம். பாருங்க, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபஸல்லா பிஸலாத்திஹி நாசுன், ரசூலுல்லாஹ் தொழுதாங்க. ரசூலுல்லாஹ் மஸ்ஜிதில் ஒரு சில இரவுகள் தொழும் பொழுது நபிகளாருடைய தொழுகையை பின்பற்றி ஒரு சில மனிதர்கள் தொழுதார்கள். அப்படி சொன்ன ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா இந்த ஹதீஸை பதிவு செய்றாங்க. ஃபகஸுரன் நாஸ், 2வது நாள் 3வது நாள் மக்கள் அதிகரித்து விட்டார்கள். 4வது நாள் ரசூலுல்லாஹ் வெளியே வரல. சுபஹ் தொழுகைக்கு பின்னால ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, கத் ரஅய்துல்லதி ஸனஅதும், நீங்கள் செய்ததை நான் பார்த்தேன். ஃபலம் யம்னஉனி மினல் குரூஜி இலைக்கும்,
உங்களிடத்தில் தொழுகைக்காக நான் வராமல் என்னை தடுத்தது எது தெரியுமா? இல்லா அன்னி ஹஷீத்து அன் துஃப்ரத அலைக்கும், உங்களுக்கு அது கடமையாக்கப்பட்டு விடுமோ என்று நான் பயந்தேன் என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்களே. இந்த செய்தியை அறிவிப்பு செஞ்சவங்க யார் தெரியுமா? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. ஆனா அப்துல் ரஹ்மான் மௌலவி பேசக்கூட என்ன சொல்றாரு? பலமாக பிடிக்கிறேன்னா ஹஜ்ரத் ஆயிஷா சொல்லிட்டாங்களா, 11 விட கூடவே இல்ல. அது எப்படி சொல்லுவா? ஹஜ்ரத் ஆயிஷா அவ கண்டதை சொல்றா. 11 ரசூலுல்லாஹ் அதிகப்படுத்தவில்லை என்று ஆயிஷா நாயகி சொல்லக்கூடிய செய்திக்கு அப்துல் ரஹ்மான் மௌலவி சொல்றாரு அது ஆயிஷா நாயகி தெரியாம இருந்திருக்கும்ன்றாரு. ஆனா ஆயிஷா நாயகி தான் ரசூலுல்லாஹ் 1 நாள் 2 நாள் 3 நாள் பள்ளியிலே ஜமாஅத்தாக தொழுவித்தார்கள் என்ற செய்தியை அறிவித்தார்கள். அந்த ஹதீஸை புகாரி இமாம், முஸ்லிம் இமாம் புகாரியிலே தராவீஹ் என்ற தொழுகை தலைப்புக்கு கீழால் கொண்டு வந்தார்கள் என்றால் மிக தெளிவாக புரியலாம். ஆயிஷா நாயகி 11 காண அதிகப்படுத்தவில்லை என்று அறிவித்தவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் ரமலானுடைய காலத்திலே மஸ்ஜிதில் 2-3 நாட்கள் ஜமாஅத்தாக தொழுவித்தார்கள் என்ற செய்தியை அறிவிக்கிறார்கள் என்றால் அல்லாஹ்வுடைய தூதர் தொழுதது ஒரு தொழுகைதான். தொழுத அந்த முறையை வைத்துத்தான் தராவீஹ் என்ற அறிஞர்கள் அந்த தொழுகையை அறிமுகப்படுத்தினார்களே அல்லாமல் அல்லாஹ்வுடைய தூதர் புதிய ஒரு தொழுகை தொழவில்லை என்பதை புகாரி முஸ்லிமை மாத்திரம் படித்தாலே மிக தெளிவாக புரிந்து கொள்ளலாம். எனவே அப்துல் ரஹ்மான் மௌலவி அவர்களை அழைத்து சொல்லுகின்றேன், நசீர் ஷரஃபி அவர்களை அழைத்து சொல்லுகின்றேன். அவர் தராவீஹ் என்ற பெயர் இருக்கிறதா, புகாரியை புரட்டுங்கள், முஸ்லிமை புரட்டுங்கள் என்றெல்லாம் சொல்கிறார். நாங்கள் எல்லாவற்றையும் புரட்டி இருக்கிறோம். புகாரியை ஒரு தடவை மன தூய்மையோடு வாசியுங்கள், முஸ்லிமை ஒரு தடவை மன தூய்மையோடு வாசிங்கள். முழு புகாரியை முழு முஸ்லிமையும் அல்ல. கிதாபு ஸலாத்தி தராவீஹ் புகாரில வரக்கூடியது, பாபு தர்கீபி ஃபீ கியாமி ரமதான் வஹுவ தராவீஹ் முஸ்லிம்ல வரக்கூடியது. அந்த 2 பாடத்திலும் கொண்டு வந்திருக்கின்ற ஹதீஸுகளை நிதானமாக சிந்தித்தால் மிக தெளிவாக புரிந்து கொள்ளலாம். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரவையில் தொழுத அந்த தொழுகையை ஆயிஷா நாயகி தான் அறிவிப்பு செய்தார்கள். 11 காண அதிகப்படுத்தவில்லை என்று அறிவிப்பு செய்த அதே ஆயிஷா நாயகி தான் முஸ்லிமிலே வரக்கூடிய தராவீஹ் தொழுகை சம்பந்தமா வரக்கூடிய அறிவிப்பை அறிவித்தார்களே. 1 நாள் 2 நாள் 3 நாள் ஜமாஅத்தாக தொழுவித்தார்கள் என்று அதை ஆயிஷா நாயகி தான் அறிவிக்கிறார்கள் என்பதை பார்க்கிற பொழுது மிக தெளிவாக புரியலாம். ஆயிஷா நாயகி 11 காண அதிகப்படுத்தவில்லை என்று அறிவிப்பு செய்ததும் மஸ்ஜிதில் ஜமாஅத்தாக தொழுததை அறிவிப்பு செய்ததும் ஆயிஷா நாயகி தான் என்பதை புரிந்து கொண்டால் மிக தெளிவாக புரியலாம். அல்லாஹ்வுடைய தூதர் 11 காண அதிகப்படுத்தவில்லை என்பது பெரும்பாலும் அதிகப்படுத்தவில்லை. அப்துல் ரஹ்மான் மௌலவி சொல்லுவார், உம்மு சலமா சொல்றா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, ரசூலுல்லாஹ் 13 ரக்காத் தொழுது நான் கண்டேன். உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா 13 தொழுதார்கள் தானே என்று சொல்லுவார். நாங்கள் சொல்கிறோம் 13 தொழுத செய்தி இருக்கிறது தான். 11 தொழுங்கள் உங்களுடைய மஸ்ஜிதுகளில், 13 தொழுங்கள் உங்களுடைய மஸ்ஜிதுகளில். அதை விட்டு 11 தொழுபவர்கள் எங்கட நசீர் மௌலவி என்ன சொல்றார்? இவர்கள் ரமதானுடைய இபாதத்துகளை விட்டும் மக்களை தூரப்படுத்துவதில் ஒரு 30-40 வருட காலமாக இவர்கள் அந்த வேலையிலே மும்முரமாக ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ரமதானிலே இபாதத்தை குழப்புகிறார்கள் என்று சொல்கிறார். நஊது பில்லாஹ். ரசூலுல்லாஹ் தொழுத மாதிரி 11 தொழுவுங்க. எங்கட அப்துல் ரஹ்மான் மௌலவி காட்டின மாதிரி உம்மு சலமா அவங்களோட அறிவிப்பை காட்டி உம்மு சலமா சொல்றா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, ரசூலுல்லாஹ் 13 ரக்காத் தொழுது நான் கண்டேன். 13 தொழுவுங்கண்டா இவன் குழப்பக்காரனா? இல்லை. சுன்னாவிலே ஆர்வப்பட்டு நபிகளார் செய்த வழிமுறையை பின்பற்றுங்கள் என்று மக்களுக்கு சொல்கிறோமே அல்லாமல் நாங்கள் குழப்பவாதிகள் அல்ல என்பதை புகாரி முஸ்லிமை படிக்கின்ற ஒவ்வொரு அறிஞர்களும் ஒவ்வொரு ஆலிமும் மிக தெளிவாக புரிந்து கொள்ளலாம். இது முதல் பகுதி. இரண்டாவது, அவர் ஒரு கேள்வி கேட்கிறார். என்ன? முடிந்தால் 8 20 அங்கே கருத்து வேற்றுமை இருந்ததா என்று சொல்கிற பொழுது அவர் ஒரு வார்த்தையை சொல்வார். இந்த 100 வருடத்துக்கு முன்னால எங்கேயாவது தராவி 8-20 என்ற கருத்து வேறுபாடு இருந்தால் கூடுதலாக பேசவில்லை. பெரிய அளவில் கருத்து வேற்றுமை இருக்கவில்லை என்பார். கூடுதலாக பேசவில்லை. யாரு? நசீர்
ஷரஃபி அவர்கள், ஹசரத் அவர்களே, பெரிய அளவுல கருத்து வேற்றுமை இல்லைண்டா கொஞ்சமா இருந்தது தானே, 28 ஆண்டு கொஞ்சமா இருந்தது தானே. அந்த கொஞ்சத்தை எடுத்து உங்களுடைய மஸ்ஜிதுகளிலே உங்களுடைய மக்களுக்கு சொல்லுங்கள். 23 பிடிவாதமா இருக்காதீங்க. இஸ்லாமிய வரலாற்றிலே சஹாபாக்களுடைய காலம் தொட்டு 8-20 கருத்து வேற்றுமை இருந்திருக்குது. எனவே இதுல பிடிவாதம் பிடிச்சி சண்டை பிடிக்காதீங்க. 8 தொழுகிற மனிதர்களை வழிகேடர் என்று சொல்லாதீங்க. அதுல பெரிய அளவில் கருத்து வேற்றுமை இல்லைன்றீங்களே. கூடுதலாக பேசவில்லை. இப்ப சிறிய அளவில் கருத்து வேற்றுமை இருந்திருக்குது தானே. அது இந்த 100 வருடத்துக்குள்ளையா? இல்ல, 1400 வருடமாக இருந்த கருத்து வேற்றுமை. எனவே இந்த கருத்து வேற்றுமையை ஏற்றுக்கொண்டாலே போதும், 23 தான் என்று பிடிவாதம் பிடிப்பது வழிகேடு என்பதை புரிந்து கொள்ளலாம். அதே போல நசீர் மௌலவி அவர்கள் இன்னொரு உண்மையை ஏற்றுக்கொள்கிறார். இவ்வளவு காலமும் 23 தான் தொழ வேண்டும், 23 தான் நபி வழி, 23ஐ குழப்புபவர்கள் வஹாபிகள், வழிகேடர்கள் என்று பேசியவர் ஒரு வாதத்தை சொல்கிறார். என்ன? தராவிஹ் 20-36 என்கிற கருத்து வேறுபாடு இருந்தது. தராவிஹ் 20-36 என்கிற கருத்து வேறுபாடு இருந்தது. கருத்து வேற்றுமை இருந்திருக்குது. எதுல தெரியுமா? 20-36 ஆண்டு கருத்து வேற்றுமை இருந்திருக்குதுன்றார். அப்துல் ரஹ்மான் மௌலவி என்ன சொன்னார்? 13 தொலையிலும் உம்மு சலமாட அறிவிப்பு இருக்குது. உம்மு சலமா சொல்றார் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, ரசூலுல்லாஹ் 13 ரக்காத் தொழுது நான் கண்டேன். ரசூலுல்லாஹ் 15 தொழுதாங்கண்டும் ஹதீஸ் இருக்குது, 11 தொழுதாங்கண்டும் ஹதீஸ் இருக்குது என்று சொல்றாரே. முஸ்லிமே இருக்கிறது ரசூலுல்லாஹ் 15 ரக்காத் தொழுதாங்க. முஸ்லிமே இருக்கிறது ரசூலுல்லாஹ் 15 ரக்காத் தொழுதாங்க. யாரு சொன்னது? அப்துல் ரஹ்மான் மௌலவி சொல்கிறார். அப்படியானால் இரவு தொழுகை, ரமதான் கால இரவு தொழுகை 20-36 அப்துல் ரஹ்மான் மௌலவி சொன்ன பிரகாரம் உம்மு சலமாட ஹதீஸை வச்சு சொன்னாங்களே, உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவங்கட ரசூலுல்லாஹ் 13 தொழுதார்கள். ஆயிஷாவோட அறிவிப்பை வச்சு 11 தொழுதாங்க. ரசூலுல்லாஹ் 15 தொழுது இருக்கிறார்கள் அப்துல் ரஹ்மான் மௌலவி சொன்னாரே. முஸ்லிமே இருக்கிறது ரசூலுல்லாஹ் 15 ரக்காத் தொழுதாங்க. எத்தனை கருத்து இருக்கு? இரவு தொழுகை 20-36 13 15 11 இவ்வளவு இஸ்லாமிய வரலாற்றிலே பேசப்பட்டிருக்கும் பொழுது எங்கட நசீர் மௌலவி என்ன சொல்கிறார்? 8 என்று பேசுபவர்கள் வஹாபிகள், அவர்கள் அமளிபாதத்துகளை குறைத்து குழப்புகிறார்கள் என்று பேசுகிறார்கள் என்றால், கருத்து வேற்றுமைகளை இஸ்லாமிய உம்மத்துக்கு சொல்லாமல் 23 தான் தொழ வேண்டும் என்று பிடிவாதம் காட்டி இஸ்லாமிய உம்மத்தை, இஸ்லாமிய கருத்து வேற்றுமை உள்ள சப்ஜெக்டை மறைத்து குழப்பியவர்கள் யார் என்பதை புரிந்து கொண்டால், அன்பார்ந்தவர்களே, இப்பொழுது நான் கேட்கிற கேள்வி, மௌலவி அப்துல் ரஹ்மான் மௌலவி அவர்களே, நீங்கள் தான் சொன்னீர்கள் தராவீஹ் என்ற சொல் இருக்கிறே, இந்த பெயர் இது பிற்காலத்தில் அறிமுகப்படுத்தப்பட்டது. இரவு தொழுகை தராவீஹ் என்ற பேர்ல ரசூலுல்லாஹ் தொழல்ல, அந்த பேர் புதுசா வந்துச்சுண்டீங்க. அப்ப ரசூலுல்லாஹ் 20 தொழுததாக சொல்கிற நீங்கள் ரசூலுல்லாஹ் எந்த பேர்ல 20 தொழுதாங்கன்னு காட்டுங்க. நசீர் மௌலவி அவர்களே, நீங்க மறுக்கிறீங்களே, என்ன 8 தொழுகிறவங்க அமளிபாதத்தை குறைக்கிறாங்கன்னு சொல்றீங்களே. ரமதானுடைய இபாதத்துகளை விட்டும் மக்களை தூரப்படுத்துவதில் அந்த வேலையிலே மும்முரமாக ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அப்படியானால் அப்துல் ரஹ்மானுடைய மௌலவியுடைய வாதப்படி ரசூலா 13 தொழுதாங்க 15 தொழுதாங்கன்னு சொன்னா அப்துல் ரஹ்மான் குழப்பக்காரரா? அப்துல் ரஹ்மான் மௌலவி வழிகேடரா? சொல்லுங்க, மக்களுக்கு சத்தியத்தை விளங்கப்படுத்துங்க. இப்பயாவது கருத்து வேற்றுமையை சொல்லுங்க. நீங்க 23 பிடிவாதம் பிடித்ததனால 23 தான் தொழ வேண்டும் என்று மக்களை குழப்பியதனாலதான் நாங்கள் மார்க்கத்தை பேச வேண்டிய நிலைமை வந்தது. எந்த அளவுக்கு பேச வேண்டிய நிலைமை வந்தது? அல்லாஹ்வுடைய தூதர் 11 தான் தொழுதார்கள். சில சந்தர்ப்பங்களில் 13 தொழுதிருக்கிறார்கள். 15 என்று வரக்கூடிய அறிவிப்புகளை எடுத்து பார்த்தால் அதிலே இஷாவுடைய பிந்திய ரக்காத்தும் சேர்க்கப்பட்டிருக்கிறது, அல்லது சுபஹுடைய முந்திய 2 சுன்னத் ரக்காத்துகளும் சேர்க்கப்பட்டிருக்கிறது என்று ஹதீஸ் கலையை ஆய்வு செய்கின்ற, தராவீஹ் தொழுகையை வந்திருக்கிற ஹதீஸுகளை தொகுத்து பார்க்கின்ற நேரம் மிக தெளிவாக புரிந்து கொள்ளலாம் என்பதை என்னுடைய சகோதர ஆலிம்களான அப்துல் ரஹ்மான் மௌலவி அவர்களுக்கும் மஹ்தரி அவர்களுக்கும் எங்களுடைய
நசீர் ஷரஃபி அவர்களுக்கும் மிக தெளிவாக நான் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகின்றேன். அன்பாண்டவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, அடுத்ததாக இன்னொரு கேள்வியை கேட்கிறார். என்ன, 1300க்கு முன்னால 8 ரக்காத்தை பேசியவர்களை பார்க்கலாமா என்று கேட்கிறார். நான் கேட்கிறேன், ஹிஜ்ரி 1300 உள்ளுக்கு அல்லது 350 உள்ளுக்கு யாராவது தராவி 8-20 என்று கருத்து வேறுபாடு கொண்டிருந்தால், குறிப்பாக முர்ஷித் அப்பாசியிடம், இப்ப நீங்க உங்களோட இயக்கத்தை சார்ந்தவர்கள் அல்லது வஹாபிகள் சொல்ல முன்னால், ஒரு 100 வருடத்துக்கு முன்னால், அன்பார்ந்தவர்களே, 1300க்கு முன்னால 100 வருஷத்துக்கு முன்னால 8 ரக்காத்து தொழுகிறது பேசினாங்களா இல்லையா? நான் அதை சொல்றேன். அதுக்கு முன்னால நீங்க சொன்னீங்களே 36-20 கருத்து வேற்றுமை இருக்குது. நீங்களே அப்துல் ரஹ்மான் மௌலவி சொன்னாங்களே ரசூலுல்லாஹ் 13 தொழுதாங்கண்டு, 15 தொழுது இருக்கிறாங்கண்டு. நீங்க 2 பேரும் சொல்ற மாதிரி நீங்க ஏன் 11 தொழுகிறவங்களோட சண்டை பிடிக்கிறீங்க? 11 தொழுகிறவங்களை ஏன் வழிகேடர்ன்றீங்க? அப்துல் ரஹ்மான் மௌலவி தான் சொல்லிட்டாரே 11 தொழுதத்துக்கு ஆதாரம் இருக்கு, 13 தொழுது இருக்கிறாங்களே, 15 தொழுது இருக்கிறாங்களேன்னா நீங்க மக்களுக்கு என்ன சொல்லணும்? மக்களே 23 சண்டை பிடிக்காதீங்க. விரும்பினா 36 தொழுவுங்க, விரும்பினா 20 தொழுவுங்க, விரும்பினா ரசூலுல்லாஹ் தொழுத மாதிரி 11 தொழுவுங்க, உம்மு சலமா அவங்க சொன்ன மாதிரி 13 தொழுவுங்க, அப்துல் ரஹ்மான் மௌலவி சொன்ன மாதிரி 15 தொழுவுங்கன்னு நீங்க மக்களுக்கு அறிமுகப்படுத்துங்க. இந்த கருத்து வேற்றுமை இருக்குதுன்றதை சொல்லி ஒன்றில் பிடிவாதமாக இருக்க வேண்டாம். நீங்க விரும்பின மாதிரி தொழுவுங்கன்னு மக்களுக்கு ஆர்வம் ஊட்டுங்க. எண்ணிக்கையை குறிப்பிடாதீர்கள் அப்படின்னு மக்களுக்கு சொல்லுங்க. இந்த சண்டை சச்சரவுகள் இல்லாமல் போய்விடும். இவ்வளவு கருத்து வேற்றுமை இருக்கிற ஒரு மசாலால போய் 23 தான் தொழ வேண்டும் என்று பிடிவாதம் காட்டுவதைத்தான் நாங்கள் பிதஅத் என்று சொல்கிறோம். அது ரசூலுல்லாஹ்வும் 23 தொழுதற்கு சஹீஹான ஆதாரம் இல்ல. சஹாபாக்கள் 23 தொழுதாங்களா, 21 தொழுதாங்களா, அல்லது உமர் ரலியல்லாஹு அன்ஹு 11 தான் தொழ சொன்னாங்களான்றதுல ஆழமான ஹதீஸுகள்ல முரண்பாடு இருக்குது. எனவே இவ்வளவு முரண்பாடு உள்ள மஸ்அலால 23 தான் தொழ வேண்டும், 8 ரக்காத்து தொழுவது வழிகேடு என்று பேசுவது எந்த அறிஞரும் சொல்லாத வழிகட்ட கொள்கை, பிதஅத் கொள்கை என்பதை நாங்கள் மிக தெளிவாக சொல்கிறோம் என்று அப்துல் ரஹ்மான் மஹ்தரி ஹஸரத் அவர்களுக்கும் நசீர் ஷரஃபி ஹஸரத் அவர்களுக்கும் மிக தெளிவாக நாங்கள் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகின்றோம். அன்பார்ந்தவர்களே, அடுத்ததாக நாங்கள் சொல்ல விரும்புகிற இன்னொரு விடயம் என்ன? அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, அதே போன்றுதான் எங்களுடைய ஹஸரத் நசீர் ஷரஃபி அவர்கள் பேசுகின்ற பொழுது அவர் மிக தெளிவாக ஒரு விடயத்தை சொல்லுகின்றார். நாங்கள் விவாதத்துக்கு தயாராக இருக்கிறோம். குறிப்பாக முர்ஷித் அப்பாசி அவர்களாகிய என்னையையும் இரவு தொழுகை 11 ரக்காத்து தான் தொழ வேண்டும் என்று சொல்பவர்களை விவாதத்துக்கு அழைக்கிறோம் என்று சொல்லுகின்றார். நாங்கள் திரும்ப திரும்ப ஒவ்வொரு விடயத்திலும் சொல்வதுதான், உங்களுடன் பேச நாங்கள் தயாராக இருக்கிறோம். நீங்கள் எந்த தலைப்பை எடுத்தாலும் பேசுவதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம், பகிரங்கமாக அழைக்கிறோம். முர்ஷித் அப்பாசி போன்ற இந்த வழிகேடர்களுக்கு நாங்கள் பயம் இல்லை, அவர்களை நாங்கள் சந்திப்பதற்கு தயாராகவே இருக்கிறோம். அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, விவாதம் செய்துதான் இதை நிரூபிக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. ஏன் தெரியுமா? இலங்கையிலே ஒட்டுமொத்த இலங்கையும் 23 தான் தொழுது கொண்டிருந்தது. நாங்களும் 23 தொழுவித்திருக்கிறோம். நாங்களும் தராவீஹ் பெரிய துஆவோடும் குனூத்தோடும் தொழுவித்திருக்கிறோம், தொழுவிக்காதவர்கள் அல்ல. ஆனால் எப்பொழுது ஹதீஸ் ஆதாரங்களை படித்தோமோ, அல்லாஹ்வுடைய தூதர் 23 என்று எண்ணிக்கை குறிப்பிட்டு தொழவில்லை என்று எப்பொழுது படித்தோமோ, அல்லாஹ்வுடைய தூதர் 8ம் 3ம் தொழுதிருக்கிறார்கள், அதே போன்று 10ம் 1ம் தொழுதிருக்கிறார்கள், 6ம் 5ம் தொழுதிருக்கிறார்கள், 2ம் 9ம் தொழுதிருக்கிறார்கள், 4ம் 7ம் தொழுதிருக்கிறார்கள் என்று 11 ரக்காத்து அல்லது 13 என்று எப்பொழுது படித்தோமோ அன்றிலிருந்து நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே 23 நபி வழி அல்ல என்பதை விளங்கி நாங்கள் எங்களை மாற்றிக்கொண்டோம். இது போன்று ஏகப்பட்ட உலமாக்கள்
இலங்கை மட்டத்தில் ஏகப்பட்ட இஸ்லாமிய உறவுகள் மாறி இருக்கிறார்கள். விவாதம் செய்துதான் இதை நிரூபிக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. குர்ஆனையும் சுன்னாவையும் தூய்மையாக இஹ்லாஸோடு ஆய்வு செய்கிற ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ளலாம். எண்ணிக்கை குறிப்பிட்டு தொழுவதாக இருந்தால் அல்லாஹ்வுடைய தூதர் தொழுதது 11 பெரும்பாலும், சில சந்தர்ப்பங்களில் 13 தொழுதிருக்கிறார்கள். அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, 23 தான் என்று குறிப்பிட்டு செய்வதற்கு எந்த ஆதாரமும் இல்லை என்பதை, நபிகளாருடைய வழிமுறையில் இல்லை என்பதை நாங்கள் மிக தெளிவாக புரிந்து கொள்ளலாம். முர்ஷித் அப்பாசி போன்ற இந்த வழிகேடர்களுக்கு நாங்கள் பயம் இல்லை, அவர்களை நாங்கள் சந்திப்பதற்கு தயாராகவே இருக்கிறோம். அன்பார்ந்த நசீர் ஹசரத் அவர்களே, அப்துல் ரஹ்மான் மஹ்தரி ஹசரத் அவர்களே, உங்களிடத்தில் மாணவனாக நின்று நான் கேட்டுக்கொள்கிறேன். அல்லாஹ்வுடைய தூதர் 23 தொழுதார்கள் என்பதற்கு ஒரு சஹீஹான ஹதீஸை தாருங்கள். ஒரு சஹீஹான ஹதீஸை தாருங்கள். விவாதம் அவசியம் இல்லை. நாங்களும் உங்களோடு சேர்ந்து தொழுகிறோம். முர்ஷித் அப்பாசி போன்ற இந்த வழிகேடர்களுக்கு நாங்கள் பயம் இல்லை, அவர்களை நாங்கள் சந்திப்பதற்கு தயாராகவே இருக்கிறோம். அன்பார்ந்த நசீர் ஹசரத் அவர்களே, அப்துல் ரஹ்மான் மஹ்தரி ஹசரத் அவர்களே, உங்களிடத்தில் மாணவனாக நின்று நான் கேட்டுக்கொள்கிறேன். அல்லாஹ்வுடைய தூதர் 23 தொழுதார்கள் என்பதற்கு ஒரு சஹீஹான ஹதீஸை தாருங்கள். ஒரு சஹீஹான ஹதீஸை தாருங்கள். விவாதம் அவசியம் இல்லை. நாங்களும் உங்களோடு சேர்ந்து தொழுகிறோம். எங்களுடைய மஸ்ஜிதுகளில் அந்த சுன்னாவை நடைமுறைப்படுத்துகிறோம். இல்லாத வரையில் சஹாபாக்கள் சொன்னது போன்று, தாபிஈங்கள் சொன்னதும் விளங்கியதும் போன்று எண்ணிக்கை குறிப்பிடாமல் எத்தனை ரக்காத்து வேண்டுமானாலும் தொழுங்கள். எங்களுடைய நசீர் ஹசரத் சொன்னார் அல்லவா, 36 தொழ முடியுமா என்பதில் கருத்து வேற்றுமை இருக்கிறது என்று சொன்னார். 20 தொழ முடியுமா என்பதில் கருத்து வேற்றுமை இருக்கிறது என்று சொன்னார். அந்த அடிப்படையில் மக்களுக்கு சொல்லுங்கள், மக்களே 11 என்று தொழுவதானால் ரசூலுல்லாஹ்விடத்தில் ஆதாரம் இருக்கிறது, 13 என்றால் ஆதாரம் இருக்கிறது இலக்கத்தோடு. இல்லையா, நீங்கள் விரும்பினால் 20 தொழுங்கள், விரும்பினால் 36 தொழுங்கள், விரும்பினால் 40 தொழுங்கள் என்று மக்களுக்கு சொல்ல வேண்டுமே அல்லாமல் எண்ணிக்கை குறிப்பிட்டு சொல்வது பிதஅத்தாகிவிடும். இதிலேதான் கவனமாக இருக்க வேண்டும். எனவே எங்களுடைய ஹசரத் நசீர் மௌலவி விவாதத்துக்கு அழைக்கின்ற அந்த சகோதர மௌலவிக்கு நாங்கள் திரும்ப திரும்ப ஒவ்வொரு விடயத்திலும் சொல்வதுதான், உங்களுடன் பேச நாங்கள் தயாராக இருக்கிறோம். நீங்கள் எந்த தலைப்பை எடுத்தாலும் மாணவனாக நின்று சொல்கிறேன், எனக்கும் உங்களுக்கும் இடையில் விவாதம் வேண்டாம். நாங்கள் திரும்ப திரும்ப ஒவ்வொரு விடயத்திலும் சொல்வதுதான், உங்களுடன் பேச நாங்கள் தயாராக இருக்கிறோம். நீங்கள் எந்த தலைப்பை எடுத்தாலும் 23 தான் தொழ வேண்டும் என்று சொல்லுகின்ற உலமாக்களுக்கும், ரசூலுல்லாஹ் 11 தான் தொழுதார்கள் நாங்களும் தொழுவோம் என்று சொல்லுகின்ற உலமாக்களுக்கும் இடையில் விவாதம் வேண்டாம். நாங்கள் திரும்ப திரும்ப ஒவ்வொரு விடயத்திலும் சொல்வதுதான், உங்களுடன் பேச நாங்கள் தயாராக இருக்கிறோம். நீங்கள் எந்த தலைப்பை எடுத்தாலும் நாங்கள் ஒரு சமரசமான முடிவுக்கு வருவோம். என்ன முடிவு அது? அல்லாஹ்வுடைய தூதர் 23 தொழுதார்கள் என்பதற்கு, அல்லது உமர் ரலியல்லாஹு அன்ஹு 23 தான் தொழுதார்கள் என்பதற்கு முரண்படாத ஹதீஸை காட்டுங்கள். ஓரளவுக்கு அமைதி அடையலாம், திருப்தி அடையலாம். உமர் ரலியல்லாஹு அன்ஹு 11 தொழுவித்தார்களா, அல்லது 21 தொழுவித்தார்களா, அல்லது 23 தொழுவித்தார்களா? அறிவிப்புகள் முரண்பட்டு வருவதை பார்க்கலாம். எனவே அன்பார்ந்தவர்களே, பலமான ஒரு ஆதாரத்தை 23க்கு காட்டுங்கள். விவாதம் வேண்டாம். உங்களுடைய மீடியாக்களிலே காட்டுங்கள். ஒரு சஹீஹான ஆதாரத்தை காட்டுங்கள். அப்துல் ரஹ்மான் மௌலவி காட்டுவது போன்று தராவீஹ் இருவது ரசூலுல்லாஹ் சொல்லுது. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, முஸன்னஃப் இப்னு அபி ஷைபாவில் இருக்குது, தபரானியில் இருக்கிறது, பைஹகியில் இருக்கிறது. இப்னு அபி ஷைபாவிலே வரக்கூடிய இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவங்க சொன்னதா வரக்கூடிய 23 செய்தியை காட்டாதீங்க. அது அறிஞர்கள் அனைவரும் ஒட்டுமொத்தமாக பலவீனம் என்று ஏற்றுக்கொண்ட செய்தி. சஹீஹான செய்தியை காட்டுங்கள். விவாதம் வேண்டாம். நாங்கள் ஒன்றுபட்டு என்ன செய்வோம்? 23க்கு வருவோம். எனவே விவாதம் தேவையில்லை, ஆதாரத்தை காட்டுங்கள் என்று என்னுடைய சகோதர ஆலிம் நசீர் மௌலவி அவர்களுக்கு நான் சொல்லிக் கொள்கிறேன். அடுத்ததாக சகோதரர்களே,
ஏன் இவர்கள் விவாதத்துக்கு அழைக்கிறார்கள்? சொல்லுகிறார் அவர், இவர்கள் ஒரு காலத்திலே கூவி இவர்கள் அழைத்துக் கொண்டிருந்தார்கள், ஆதாரம் இருந்தா கொண்டு வாங்க. ஒரு காலத்திலே அவர்கள் தான் எங்களை விவாதத்துக்கு அழைத்தார்கள், இப்பொழுது நாங்கள் அழைக்கிறோம், வர சொல்லுங்கள் என்று சொல்கிறார்கள். இவர்கள் ஒரு காலத்திலே கூவி இவர்கள் அழைத்துக் கொண்டிருந்தார்கள், ஆதாரம் இருந்தா கொண்டு வாங்க. அன்பார்ந்தவர்களே, விவாதம் விவாதம் என்று அழைத்து விவாதங்களில் நடந்தது என்ன? விவாதங்களில் நடந்தது என்ன? போன்று விவாதம் வந்தா அவங்க நினைச்சத அவங்கட பாட்டுல பேசிட்டு போறது, நாங்க எங்கட பாட்டுல நினைச்சத பேசிட்டு போறது, கடைசிக்கு ரெண்டு கூட்டமும் நாங்க வெத்தின்றது. இப்படி விவாதம் வானம்ன்றதுனாலதான் உங்களுடைய விவாத அழைப்புகளை எல்லாம் நாங்கள் கணக்கெடுக்கிறதே இல்லை. அதனால மௌலவி ஹசரத் அவர்களே, நீங்க விவாதத்துக்கு அழைக்கிறத விட்டுட்டு அல்லாஹ்வுடைய தூதர் ரமதானிலே 13-11 அல்லாமல் 23 செப்பரேட்டா வேறையா தொழுதாங்கன்னு ஒரு ஆதாரத்தை காட்டுங்க. நாங்களும் தொழுகிறோம், எங்களுடைய மஸ்ஜிதுகளில் எல்லாம் அந்த சுன்னாவை நடைமுறைப்படுத்துகிறோம். இதை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக இன்னொரு காரணம், விவாதத்துக்கு இவர்கள் அழைப்பதற்கு என்ன காரணம்? அந்த ஹசரத் அவர்கள் சொல்லும் பொழுது அவர் சொல்கிறார், ஒரு 50 வருஷத்துக்கு முன்னால வாருங்கள், இதை நிரூபியுங்கள், அதை நிரூபியுங்கள் என்றார்கள். அந்த நேரத்திலே யாரும் அதை பற்றிய ஆய்வில்லாமல் இருந்தார்கள். ஒரு 50 வருஷத்துக்கு முன்னால வாருங்கள், இதை நிரூபியுங்கள், அதை நிரூபியுங்கள் என்றார்கள். அந்த நேரத்திலே யாரும் அதை பற்றிய ஆய்வில்லாமல் இருந்தார்கள். ஒரு காலத்துல நாங்க விளங்காம ஈந்தோம், இன்றைக்கு நாங்க விளங்கிட்டோம், எங்களுக்கு ஆதாரம் தெரியும் என்றார். அதே நேரம் அவருடைய பேச்சிலே ஒரு பயத்தையும் பார்க்கலாம். என்ன, அதிகமான முஸ்லிம்கள் என்ன செய்யறாங்களாம், அவங்களோட பேச்சை கேட்டு கேட்டு பேஸ்புக்ல அவங்களோட வீடியோக்களை கேட்டு கேட்டு அந்த பக்கம் போயிடுறாங்களாம். அப்படி இவர்கள் வருகிறார்களும் இல்லை, நீங்களும் அவர்களுடைய கருத்தை ஏற்றுக்கொள்கிறீர்கள் என்றால் நாங்கள் உங்களுக்கு எதை சொல்வது என்று தெரியாது. ஏனென்றால் பொதுமக்கள் சிலர்கள் கேட்கிறார்கள், தராவி ஹெட்டாமே, 20 இல்லையாமே, அது இல்லையாமே, இது இல்லையாமே என்று. இந்த பயம் அவருக்கு இருக்குது. எனவே விவாத பூச்சாண்டி காட்டி மக்களை பாதுகாக்கலாம் என்று நினைக்கிறார். அன்பார்ந்தவர்களே, படித்த மக்கள், சிந்திக்கிற மக்கள் மிக தெளிவாக புரிந்திருக்கிறார்கள். 23 தொழுகிறது நபி வழியா அல்லது 11 தொழுகிறது நபி வழியான்றதை விளங்கிட்டாங்க. அதனால நீங்க விவாத பூச்சாண்டி காட்டி மக்களை ஏமாற்றலாம் என்று நினைத்தால் ஏமாந்து போவது நீங்கள் தான். உங்களோட பேச்சிலே அதை விளங்கல. நீங்க பயந்த துணியில என்ன பண்றீங்க, அதிகமானவங்க மக்களுக்கு இவர் விழிச்சு சொல்றாரு, மக்களே இந்த வஹாபிகள் பேசக்கூடிய இந்த வீடியோக்களை பேஸ்புக்ல வாட்ஸ்அப்ல பார்த்து ஏமாந்துடாதீங்கன்னு மக்களை விழிக்கிறாரு. ஆனா மக்கள் சிந்தனையோட ஏமாந்து போகல, மக்கள் ஆதாரத்துக்கு பின்னால போய் கொண்டிருக்கிறாங்க. எனவே ஹசரத் அவர்களே, நசீர் மௌலவி அவர்களே, நீங்களும் என்ன செய்யுங்கள், அல்லாஹுவை பயந்து இந்த மஸ்அலாவை இன்னும் கொஞ்சம் தேடுங்கள். புகாரியை புரட்டி, முஸ்லிமை புரட்டி, இன்னும் உள்ள ஹதீஸ் கிதாபுகளில் வரக்கூடிய நான் சொல்லுகிற பாடங்களை எல்லாம் தனிய தொகுங்கள். சலாத்து தராவிஹ் என்ற பாடத்தில் உள்ள ஹதீஸை எல்லாம் தொகுங்கள் தனியே. கியாமுல் லைல் என்ற தலைப்புக்கு கீழே கொண்டு வந்த ஹதீஸுகளை எல்லாம் தொகுங்கள். வித்ரு என்று கொண்டு வந்த அந்த தலைப்புக்கு கீழே வந்த ஹதீசுகளை எல்லாம் தொகுங்கள். தஹஜ்ஜுத் என்று தலைப்பு போட்டு புகாரி, முஸ்லிம், அபூதாவுத், திர்மிதி எல்லா அறிஞர்களும் கொண்டு வந்த ஹதீசுகளை தொகுங்கள். தொகுத்து நீங்கள் ஒரு சராசரி, ஒரு குலாசா எடுத்து பாருங்கள். இந்த 4 தலைப்புக்கு கீழாலும் கொண்டு வந்திருக்கிற ஹதீசுகள் ஒன்றுதான். வேறொரு ஹதீஸ் அந்த அறிஞர்கள் கொண்டு வரல. ரசூலுல்லாஹ்வுடைய தொழுகையில் 2 தொழுகை 3 தொழுகை என்பதற்கு எந்த சான்றையும் பார்க்க முடியாது என்பதை மிக தெளிவாக புரிந்து கொண்டால், அல்லாஹ்வுடைய தூதர் இரவையில் தொழுதது ஒரு தொழுகைதான். அது வைக்கப்பட்ட பெயர்கள் என்ன, கியாமுல் லைல், ஓய்வெடுத்து தொழுதால் சலாத்து தராவீஹ், தூங்க முன்னால தொழுதா இரவு தொழுகை, தூங்கி எழும்பி தொழுதா தஹஜ்ஜுத் தொழுகை. ஆனா ஒரு தொழுகை தான் பேர் வித்தியாசமாகும். 2 தொழுதுட்டு கடைசியில் ஒற்றைப்படையாக முடித்தால் ரசூலுல்லாஹ் சொன்ன மாதிரி அந்த முழு தொழுகையும் வித்ராவிரும். எனவே ஒரு தொழுகை தான் என்பதை இந்த 4 தலைப்புகளுக்கு கீழால வரக்கூடிய ஹதீசுகளையும் எங்களுடைய சகோதர உலமாக்கள் 23 பலப்படுத்தி பேசுகின்ற ஒவ்வொரு ஆளையும் தொகுத்து பார்த்தால் மிக தெளிவாக புரிந்து கொள்ளலாம் என்பதை நான் அழகாகவும் தெளிவாகவும் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். அடுத்ததாக சகோதரர்களே, நசீர் மௌலவி அவர்கள் எங்கள்கிட்ட கேட்கிறாரு, 130 வருஷம் 100 வருஷத்துக்கு முன்னால 8 ரக்காத்தை பேசின யாரையாவது காட்டுங்க அப்படின்றாரு. நான் கேட்கிறேன், ஹிஜ்ரி 1300 உள்ளுக்கு அல்லது 350 உள்ளுக்கு
யாராவது தராவி 8-20 என்று கருத்து வேறுபாடு கொண்டிருந்தால் குறிப்பாக முர்ஷித் அப்பாசியிடம். அன்பார்ந்தவர்களே, நீங்கள் ஒன்றும் பார்க்க வேண்டாம். முஸ்லிமுக்கு விளக்கம் எழுதின ஷாஃபி மதுஹபை சார்ந்த அறிஞர் நவவி இமாம் அவர்கள் என்ன பதிவு செய்கிறார்கள்? இவர் ஹிஜ்ரி 676 மரணித்தவர். அவர் முஸ்லிமுக்கு எழுதின விளக்கத்தை கொஞ்சம் வாசிச்சு பாருங்களேன். என்ன சொல்றாங்க? கான யுசல்லி அர்பஅன். ஆயிஷா நாய் சொல்லுவாங்களே, ரசூலுல்லாஹ் 4 தொழுவாங்க. அவங்க எவ்வளவு அழகா தொழுதாங்க, எவ்வளவு நீளமா தொழுதாங்க, அதை பத்தி கேட்கவானன்றதை விளங்கப்படுத்தும் பொழுது அவங்க அழகா சொல்றாங்க, மிக தெளிவா சொல்றாங்க. ரசூலுல்லாஹ் அவ்வளவு நீளமா தொழுதாங்க, அவ்வளவு அழகாக தொழுதாங்க என்று சொல்லி போட்டு நவவி இமாம் அவங்க அதுக்கு கீழே எழுதும் பொழுது என்ன சொல்றாங்க பாருங்க. எப்படி? வஃபி ஹாதல் ஹதீஸி மஅல் அஹாதீஸில் மذ்கூரத்தி பஅதஹு. இந்த 4 நாளா தொழுதாங்கன்ற அந்த ஆயிஷா நாயோட அறிவிப்புலையும் அதுக்கு பின்னால வரக்கூடிய ஹதீஸுகளையும் பார்க்கிற பொழுது ஃபி தத்வீலில் க்ராஅ, க்ராஅத்தை நீளமாக ஓதுவதும், வல் கியாமி நிலையில் நிற்பதை நீளமாக்குவதற்கும் இந்த ஹதீஸிலே தலீலுன் ஆதாரம் இருக்கிறது. யாருக்கு தெரியுமா? லிமதுஹபி ஷாஃபிஈ வ கைரிஹி. ஷாஃபி மதுஹபினருக்கும் மற்றும் உள்ள மதுஹபினருக்கும். எப்படிப்பட்டவங்க? மிம்மன் கால தத்வீலுல் கியாமி அஃதலு மின் தக்ஸீரிர் ருகூஇ வஸ்ஸுஜூத். ருகூகளை அதிகப்படுத்துவது, சுஜூதுகளை அதிகப்படுத்துவது சிறந்தது என்று சொல்பவர்களை விட ஓதலை நீட்ட வேண்டும், நிலையை நீட்ட வேண்டும் என்று சொல்லுகின்ற ஷாஃபி மதுஹபுக்காரர்களுக்கு ஆதாரம் இருக்குது என்று சொல்றார். நாங்களும் இன்றைக்கு என்ன தெரியுமா சொல்றோம்? இன்றைக்கு ஷாஃபி மதுஹபு பள்ளிகள்ல, தரீக்கத்து மஸ்ஜிதுகள்ல 23 தொழுகிறோம் என்று ருக்குவும் சுருக்கம், சுஜூதும் சுருக்கம், நிலையும் சுருக்கம், ஓதலும் தட்டபட தட்டபட தட்டபடன்னு ஓதிக்கிட்டு போற தசாரி தராவீஹ் இல்லங்க, தசாரி இன்டர்சிட்டி வேகத்துல தொழுதுட்டு போறாங்களே, அவர்களுக்கு பதில் கொடுக்கிறாங்க இமாம் நவவி ரஹிமஹுல்லா முஸ்லிமுடைய விளக்கத்துல. என்ன சொல்றாங்க? ஆயிஷா நாயகி 4 தொழுவாங்க, அழக கேட்கவானம், நீளத்தை கேட்கவானண்டாங்களே, அது யாருக்கு ஆதாரம் தெரியுமா? ஷாஃபி மதுஹபினருக்கு ஆதாரம். எதுக்கு? நீங்கள் உங்களுடைய கிராஅத்தை அதிகப்படுத்த வேண்டும், நிலையை அதிகப்படுத்த வேண்டும், ருக்கூ சுஜூதை கூட்டக்கூடாது என்று சொல்கிறார்கள். அதைத்தான் நாங்களும் சொல்கிறோம். நீங்கள் 23 வேகமாக, ஆதாரம் இல்லாத 23 வேகமாக தொழுவதை விட நபிகளாருடைய சுன்னாவில் தெளிவான ஆதாரம் இருக்கக்கூடிய, நபிகளாருடைய சுன்னாவுக்கு நேர்பாடாக உமர் ரலியல்லாஹு கூற்றில் தெளிவான ஆதாரம் இருக்கக்கூடிய 11 நீளமாக தொழுங்கள், ருக்குஐ நீளமாக்குங்கள், சுஜூதை நீளமாக்குங்கள் என்று நபி வழியை நோக்கி அழைக்கிறோம். அதே போன்று பாருங்கள், இமாம் நவவி ரஹிமஹுல்லா முஸ்லிமுக்கு விளக்கம் எழுதுற பொழுது சொல்றாங்க, யுஸல்லி மினல் லைலி 13 ரக்அத்தன் யூத்திரு மின் ذلك ب50. எப்படி? ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரவையில 13 ரக்அத் தொழுவாங்க, அதுல 5 வித்ரு தொழுவாங்க. அப்ப எப்படி தொழுவாங்க? 8 5 13, 8 2 இரவு தொழுகையை தொழுவாங்க, 5 வித்ரு தொழுவாங்க, அதுல 5 கடைசியில தான் உட்கார்ந்து சலாம் கொடுப்பாங்க அப்படின்னு வரக்கூடிய ஹதீஸை பார்க்கிறோம். இத அவங்க விளங்கப்படுத்துறாங்க. அதே போன்று 8 வஃபி ரிவாயத்தின் சமானி ரக்அத்தின் 8 ரக்அத்தில் தொழுவாங்க. சும்ம யூத்திரு பிரக்கா, 1 ரக்அத்தை கொண்டு வித்ரு தொழுவாங்க. இத கொண்டு இருக்கிறாங்க. வஃபி ரிவாயத்தின் 10 ரக்அத்தின் 10 ரக்அத்துகள் 2 தொழுவாங்க. வயூத்திரு பி சஜிதத்தின் 1 வித்ரு தொழுகையை தொழுவாங்க. இப்படி எல்லாம் மிக தெளிவாக வந்திருக்கிறத பார்க்கிறோம். எல்லாம் சொல்லிக்கிட்டு வந்துட்டு சொல்றாங்க, வஃபி ஹதீஸி இப்னி உமர், இப்னி உமர் ரலியல்லாஹு ஹதீஸ்ல ஆதாரம் இருக்கிறது. ஸலாத்துல் லைலி மஸ்னா மஸ்னா, இரவு தொழுகையை 2 தொழ வேண்டும் என்று சொல்லி இவ்வளவு அழகா விளங்கப்படுத்தி கொண்டு வந்து நவவி இமாம் அவங்க அழகா 8 ரக்அத் தொழுறத சொல்றாங்க, 10 ரக்அத் தொழுறத சொல்றாங்க. ஆனா எங்கட நசீர் மௌலவி ஹஸ்ரத் என்ன கேட்கிறாரு? 100 வருஷத்துக்கு முன்னால ரசூலுல்லாஹ்வுடைய இரவு தொழுகையை பத்தி 8 ரக்அத்தை பேசின அறிஞர்கள் இருந்தாங்களா? அட நவவி இமாம் ஹிஜ்ரி 676 மௌத்தாவினவங்க அழகா விளங்கப்படுத்துறாங்க. ரசூலுல்லாஹ் இரவு தொழுகைய என்ன 8 5 13 தொழுதிருக்கிறாங்க, 10 3 13 தொழுதிருக்கிறாங்க, 10 1 தொழுதிருக்கிறாங்க. இப்படி எல்லாம் அழகா தெளிவுபடுத்தினதை நாங்க பார்க்கலாம். எனவே இரவு தொழுகை 2 2 என்ற அடிப்படையில 2 2 தொழுவோம்.
ஒற்றைப்படை தொழுது அந்த முழு 2 தொழுதையும் வித்தராக்கிடுவோம்ன்றத அழகான விளக்கத்தோடு பார்க்கலாம். எனவே ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு யாரு நவவி இமாம் சொல்றாங்க, குல்லு எப்படி எந்த அளவுக்கு சொல்றாங்க, வஹுவல் மஷ்ஊரு மின் ஃபிஅலி ரசூலில்லாஹ், ரசூலுல்லாஹ்வுடைய செயலில் மிக தெளிவாக வந்தது என்ன தெரியுமா, ஃபல் அஃதலு அத்தஸ்லீமு மின் குல்லி ரக்அத்தைன், இரவு தொழுகையில ஒவ்வொரு 2 ரக்அத்துகளிலும் சலாம் கொடுப்பது, கடைசியாக ஒற்றைப்படையாக முடிப்பது. தெளிவா சொல்லி இருக்கிறாங்க. அதே போல ஃபத்ஹுல் பாரி இப்னு ஹஜர் அஸ்கலானி ஷாஃபி மதுஹபை சார்ந்த அறிஞர் தான். கேட்டாரே 100 வருஷத்துக்கு முன்னால யாராவது பேசினாங்களா அல்லது வஹாபிகள் சொல்ல முன்னால், ஒரு 100 வருடத்துக்கு முன்னால் இப்னு ஹஜர் அஸ்கலானி ரஹிமஹுல்லாஹ் ஹிஜ்ரி 852ல மௌத்தா போனவங்க. அவங்கட இப்னு ஹஜர் அஸ்கலானி ஃபத்ஹுல் பாரி எடுத்து வாசிப்பாருங்க. ஷாஃபி மதுஹபு அறிஞர்களே, தரீக்கத்து உலமாக்களே, அல்லாஹ்வுக்காக சொல்கிறேன், ஃபத்ஹுல் பாரி எடுத்து வாசிச்சு பாருங்க, மிக தெளிவா விளங்கப்படுத்துறாங்க. முஅத்தா மாலிக்ல வரக்கூடிய என்ன 11 ரக்அ உமர் ரலியல்லாஹு அன்ஹு 11 தொழுவிக்க சொன்னாங்கன்ற அந்த ஹதீஸையும் அதே போன்று மிக தெளிவா அழகா விளங்கப்படுத்திட்டு போறாங்க. 11 தொழுவிக்க சொன்ன ஹதீஸ கொண்டு இருக்கிறாங்க, 23 தொழுவிக்க சொன்ன ஹதீஸ கொண்டு இருக்கிறாங்க, 21 கொண்டு வர சொன்ன ஹதீஸ கொண்டு இருக்கிறாங்க. இவ்வளவையும் கொண்டு வந்திருக்கக்கூடிய இப்னு ஹஜருல் அஸ்கலானி ரஹிமஹுல்லாஹ் அந்த மஸ்அலாவை பேசுகின்ற முறையை அழகா பார்க்கலாம். எந்த அளவுக்கு சொல்றாங்க, ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க 11 தொழுது இருக்கிறாங்க, 8 3 தொழுது இருக்கிறாங்க, மிக தெளிவாக விளங்கப்படுது. நீங்க அதை மட்டும் வாசிங்க, மன தூய்மையோடு இஹ்லாஸோடு வாசிங்க, உங்களுக்கு புரிந்து கொள்ளலாம் இரவு தொழுகை விவகாரத்தை எப்படி கையாளலாம். எந்த அளவுக்கு பதிவு செய்யறாங்க தெரியுமா, பாருங்க. சொல்றாங்க வலிஹ்திலாஃபு ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க 11 தொழுதாங்க, 13 தொழுதாங்க. இதெல்லாம் ஹதீஸுகள்ல வார்த்தை வித்தியாசங்களோட வந்துட்டு இருக்குன்னு சொல்லிட்டு பதிவு செய்யறாங்க. எப்படி வலிஹ்திலாஃபு ஃபீமா ஸாத அனில் 20 ரக்அத்துக்களை விட அதிகப்படுத்துவதில் வந்திருக்கின்ற கருத்து வேற்றுமை ராஜிஉன் இலல் இக்திலாஃபி ஃபில் வித்ர், வித்ரில் வந்திருக்கிற கருத்து வேற்றுமையின் பக்கம் மீளக்கூடியது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க. அதுரக்துன் நாஸ, மக்கள் ஃபி இமாரத்தி அபானி இப்னு உஸ்மான் வ உமர் இப்னு அப்துல் அசீஸ், அபானி இப்னு உஸ்மான் அவர்களுடைய காலத்திலும் உமர் இப்னு அப்துல் அசீஸ் அவர்களுடைய காலத்திலும் மக்கள் தொழுவதை பார்த்தேன். எங்க மதீனால யகூமுன பிசித்தின் வ 30 ரக்அ, 36 ரக்அத்து தொழுது இருக்கிறாங்க. வயூத்திரூன பி 30, 3 அப்ப 39. வகால மாலிகுன் ஹுவல் அம்ருல் கதீமு இந்தனா, அதுதான் எங்கள்கிட்ட பழைய கருத்தாக இருந்தது அப்படின்னு ஒரு கருத்தை பதிவு சொல்றாங்க. அதே போல வானி ஜஃபரானி, ஜஃபரானி இமாம் ஷாஃபி இமாம தொட்டு பதிவு சொல்றாங்க, ரஐத்துன் நாஸ யகூமுன பில் மதீனா பி 39, 39 தொழுது இருக்கிறாங்க. வ பி மக்கத பி 23, 33 தொழுது இருக்கிறாங்க. வலைஸ ஃபீ ஷைஇன் மின் ஸாலிக, அந்த எதுலயும் தீகுன், இந்த எண்ணிக்கையில ஒரு நெருக்கடி வரல, இதத்தான் தொழணும்னு வரல அப்படின்னு சொல்ற கருத்தை பார்த்திருக்கிறோம். அதே போல பாருங்க இன்னொரு கருத்தை பத்தி திருமிதி இமாம் அவங்க பதிவு செய்யறாங்க, அக்ஸரு மா கீல ஃபீஹி, இந்த இரவு தொழுகை சம்பந்தமா வந்திருக்க கூடியதுல மிக அதிகமா வந்த எண்ணிக்கை என்ன, அன்னஹா 41 ரக்அ, 41 தொழலாம் வித்ரோடு அப்படின்றாங்க. அப்ப எத்தனை கருத்து வந்திருக்குது, ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தொட்டு வந்திருப்பது 11 13, இதை தாண்டி 20 தொழலாமா, 36 தொழலாமா, 39 41, இவ்வளவு கருத்து வேற்றுமை வந்திருக்கிற ஒரு மஸ்அலால இலங்கையில ஷாஃபி மதுஹபுக்காரவங்க என்ன செஞ்சீங்க நீங்க நசீர் மௌலவி, 23 தான் புடிவாதம் பிடிச்சீங்களே, இதைத்தான் நாங்கள் பிதஅத் என்று சொன்னோம். எனவே ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 11 தொழுதிருக்க, உமர் ரலியல்லாஹு அவர்களை பற்றிய அறிவிப்புகள் ஒன்றுக்கு ஒன்று முரண்பட்டு வந்திருக்க, 23 தான் தொழ வேண்டும் என்று நீங்க புடிவாதம் காட்டினது பிதஅத். நீங்க மக்களுக்கு என்ன சொல்லணும், 23 தொழுங்க, 39 தொழுங்க, 41 தொழுங்க, விரும்பின மாதிரி தொழுங்கண்டா நீங்க நேர்மையானவங்க. அதை விட்டுட்டு 23 தான் நீங்க பிடித்தது மிகப்பெரிய பலவீனம் என்பதை நானும் நீங்களும் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று பாருங்களேன், இப்னு ஹஜருல் அஸ்கலானி ரஹிமஹுல்லாஹ் அவங்க எங்கட அப்துல் ரஹ்மான் மௌலவி சொன்னாரே, ரசூலுல்லாஹ் 23 தொழுததுக்கு ஆதாரம் இருக்குதுண்டு. தராவீஹ் 20 ரசூலுல்லாஹ் சொல்லுது.
இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, முஸன்னஃப் இப்னு அபி ஷைபாவில் இருக்குது, தபரானியில் இருக்கிறது, பைஹகியில் இருக்கிறது. இப்னு ஷைபான வரக்கூடிய ஹதீஸ கொண்டு வந்தாரே இப்னு ஹஜருல் அஸ்கலானி, அப்துல் ரஹ்மான் மௌலவி அவர்களே, நசீர் மௌலவி அவர்களே, 23 ரசூலுல்லாஹ் தொழுதாங்கன்னு நீங்க ஹதீஸ் கொண்டு வந்தா அதுக்கு பதில் சொல்றது வஹாபிகள் நாங்கள் அல்ல. யார்? இப்னு ஹஜருல் அஸ்கலானி ஷாஃபி மதுஹபை சார்ந்தார். என்ன சொன்னாங்க? வ அம்மா மா ரவாஹு இப்னு அபி ஷைபா மின் ஹதீஸ் இப்னு அப்பாஸின், இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுவை தொட்டு வரக்கூடிய ஹதீஸ் இப்னு ஷைபா இமாம் பதிவு செய்தது, கான ரசூலுல்லாஹ் யுஸல்லி ஃபீ ரமதான 20 ரக்அத்தன் வல் வித்ர், ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க 20 ரக்அத்தும் வித்ரும் தொழுதாங்கள் என்று வரக்கூடிய ஹதீஸ் இப்னு ஷைபால வருது. அந்த ஹதீஸை பொறுத்த வகையில ஃபஇஸ்னாதுஹு தஈஃபுன், அதனுடைய அறிவிப்பாளர் தொடர் பலவீனமானது. அப்படி சொல்லிட்டு இப்னு ஹஜருல் அஸ்கலானி இமாம் என்ன சொல்றாங்க? வகத் ஆரதஹு ஹதீஸு ஆயிஷா, 23 தொழுதாங்கண்டு வரக்கூடிய பலவீனமான ஹதீஸுக்கு முரணாக ஹதீசு ஆயிஷா அல்லதி ஹுவ ஃபி ஸஹீஹைன், அது புகாரி முஸ்லிம்ல வரக்கூடிய பலமான அறிவிப்பாளர் தொடர் கொண்டது. ஹஜ்ரத் ஆயிஷா சொல்லிட்டாங்களா 11 விட கூடவே இல்ல. அது எப்படி சொல்லுவா? ஹஜ்ரத் ஆயிஷா அவ கண்டதை சொல்றா, ஹஜ்ரத் ஆயிஷா அவ கண்டதை சொல்றா, ஹஜ்ரத் ஆயிஷா அவ கண்டதை சொல்றா. எந்த நிலையில் தெரியுமா? மஅ கௌனிஹா, ஆயிஷா நஹி யார் தெரியுமா? அலமு பிஹாலின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லைலன் மின் கைரிஹா, நபிகளாருடைய இரவு வணக்கத்தை பற்றி ஏனைய நபித்தோழர்களை விட மிகவும் அறிந்த ஆயிஷா நாயகி அவர்களுடைய பலமான அறிவிப்பு புகாரி முஸ்லிமிலே 11க்கு வந்திருக்கிறது. அதற்கு முரண்பட்டதுதான் ரசூலுல்லாஹ் 23 தொழுதது என்று இமாம் இப்னு ஹஜருல் அஸ்கலானி ரஹிமஹுல்லா பதிவு செய்றாங்கண்டா. இப்னு ஹஜருல் அஸ்கலானி ரஹிமஹுல்லா ரசூலுல்லாஹ் 20 தொழுதார்கள்ன்றதை மறுக்கிறாங்க. ஆயிஷா நாயகியுடைய அறிவிப்பு தான் பலமானது, 11 தொழுதது தான் சரியானது என்று இன்றைக்கு வஹாபிகள் சொல்வதல்ல. 100 வருஷத்துக்கு உள்ள சொன்ன கருத்தல்ல. யாரு? இமாம் இப்னு ஹஜருல் அஸ்கலானி ரஹிமஹுல்லா அழகா விளங்கப்படுத்துறாங்க. ரசூலுல்லாஹ் 23 ரமலானிலே தொழுதார்கள் என்று வரக்கூடியது பலவீனமானது மட்டுமல்ல, அதற்கு நேர் முரணாக புகாரி முஸ்லிமிலே வரக்கூடிய பலமான அறிவிப்பு ஆயிஷா நாயிட அறிவிப்பு மட்டுமல்ல, அவர்கள்தான் இந்த பூமியிலே நபிகளாருடைய இரவு தொழுகை நல்ல அறிஞ்சவங்க என்று சொல்லி ரசூலுல்லாஹ்வுடைய இரவு தொழுகை 11ஓடு இருந்தது என்ற கருத்தை இப்னு ஹஜருல் அஸ்கலானி ரஹிமஹுல்லா எங்களுடைய கருத்தாக பலப்படுத்தி சொன்னார்கள் என்பதை பார்க்கலாம். அதே போன்ற அன்பார்ந்தவர்களே, தஹஜ்ஜுத் தொழுகையை பற்றி பேசுகிறார்கள். தஹஜ்ஜுத் தொழுகையை பற்றி எங்களுடைய அப்துல் ரஹ்மான் மௌலவியும் பேசுவார். நாங்க சொல்றோம் ஹஜ்ரத் ஆயிஷா கொடுத்தது என்ன? அவ தராவீஹ பத்தி, ரமலானுடைய விசேட தொழுகையை பத்தி பேசல. ஹஜ்ரத் ஆயிஷா சொன்னது முழு வருடத்திலும் தொழும் ஒரு தொழுகையை பத்தி சொன்னார்கள். அதுதான் வித்ரு தொழுகை. என்ன வித்ரு தொழுகை வேற, தராவிஹ் தொழுகை வேற, தஹஜ்ஜுத் தொழுகை வேறண்டு நீங்க புகாரில பாபு தஹஜ்ஜுத பிரட்டி பாருங்க. அந்த தஹஜ்ஜுடைய கிதாபு தஹஜ்ஜுதுன்றதுல பாபு ஃபஸ்ஃபத்லி கியாமில் லைல் அதுக்கு கீழே தான் கொண்டு வராங்க. பாபு தஹஜ்ஜுத் பில்லைல் ஒரு தலைப்பு போடுறாங்க, பாபு ஃபதுலு கியாமில் லைல் ஒரு தலைப்பு போடுறாங்க, பாபு துலூலி சுஜூதி ஃபி கியாமில் லைல் ஒரு தலைப்பு போடுறாங்க. அரபு தெரிந்த உலமாக்களுக்கு இதை வாசிச்சா அழகா விளங்கலாம். அந்த தஹஜ்ஜுதுடைய பாடத்துக்கு கீழே 1123வது செய்தியா புகாரில ஆயிஷா நாயிட அறிவிப்பை கொண்டு வந்து அன்ன ரசூலுல்லாஹ் கான யுஸல்லி 11 ரக்அத்தன், ரசூலுல்லாஹ் 11 ரக்அத்து தொழுவாங்க. எந்த பாடத்துல கொண்டு வராங்க? எந்த கிதாபுல கொண்டு வராங்க? தஹஜ்ஜுடைய பாடத்துல கொண்டு வராங்க. கானத்தில் கஸனாத்துஹு, அதுதான் ரசூலுல்லாஹ்வுடைய தொழுகையாக இருந்தது. யஸ்ஜுது சஜிதத மின் ذلك قدر ما يقرأ احدكم 50 ஆயா, 50 வசனங்கள் ஓதுகிற அளவுக்கு சுஜூதிலே இருப்பார்கள் என்று 11 ரக்காத்து தொழுததை தான் தஹஜ்ஜுடைய பாடத்திலே புகாரி இமாம் பதிவு செய்கிறார்கள் என்றால் அல்லாஹு அக்பர், மிக தெளிவாக புரியலாம். ரசூலுல்லாஹ் தூங்கி எழும்பி தொழுதா தஹஜ்ஜுத், தூங்க முன்னுக்கு தொழுதா இரவு தொழுகை. ஒற்றைப்படையாக முடித்தால் வித்ரு, தெளிவா புரியலாம் புகாரியை முஸ்லிமை வாசித்தால். அதே போன்ற அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, உங்களுக்கு நான் இரக்கத்தோடும் அன்போடும் பாசத்தோடும் சொல்லுகின்றேன். அல்லது வஹாபிகள் சொல்ல முன்னால்
ஒரு 100 வருடத்துக்கு முன்னால் புகாரிக்கு விளக்கம் எழுதிய ஹிஜ்ரி 449 இப்னு ஹஜர் அல் அஸ்கலானி இமாமுக்கு முன்னால, இமாம் நவவி இமாமுக்கு முன்னால இப்னு பத்தால் ரஹிமஹுல்லா புகாரிக்கு எழுதின விளக்கத்தை திறந்து பாருங்க. வகத் தகத்தம இக்திலாஃபுல் ஆசாரி ஃபி அததி ஸலாத்திஹி, நபிகளாருடைய இரவு தொழுகை சம்பந்தமாக வந்திருக்கக்கூடிய ரக்காத்துடைய எண்ணிக்கையில் வந்த கருத்து வேற்றுமை சம்பந்தமா பேசும் பொழுது அவங்க மிக தெளிவா எதை தெரியுமா சொல்றாங்க? இது எங்கட நசீர் ஹசரத் எதுக்கு கேட்டாரு? 100 வருஷத்துக்கு முன்னால யாராவது சொல்லி இருக்கிறாங்களான்னு கேட்டாரு. நாங்க காட்டுறோம் அல்லது வஹாபிகள் சொல்ல முன்னால், ஒரு 100 வருடத்துக்கு முன்னால், 1000 வருஷத்துக்கு முன்னால ஹிஜ்ரி 449 மௌத்தா போன அறிஞருடைய புத்தகத்திலிருந்து காட்டுகிறோம். நீங்க பார்க்கலாம், உங்களுக்கு அவங்க தெளிவா பதிவு செய்றாங்க. வகத் இக்தலஃபு ஸலஃபு ஃபீ அததி ஸலாத்தி ஃபீ ரமதான், ரமதானில் தொழுகிற தொழுகையின் எண்ணிக்கை சம்பந்தமாக முன்னைய அறிஞர்கள் கருத்து வேற்றுமைப்பட்டார்கள். ஃபதக்கர இப்னு அபி ஷைபா, இப்னு அபு ஷைபா அவங்க அறிவிப்பு கொண்டிருக்கிறாங்க. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு ரமதானிலே ரசூலுல்லாஹ் 20 தொழுதார்கள், வித்ரோடு சேர்த்து 23 தொழுதார்கள் என்ற கருத்துப்பட ஒரு ஹதீஸை கொண்டு வந்தார்கள் என்று அதை அவங்க பதிவு செஞ்சு அதுக்கு பின்னால் அவங்க சொல்றாங்க, இல்லா அன்ன இப்ராஹிம் என்ற அந்த அறிவிப்பாளர், 23 அறிவிக்கின்ற அறிவிப்பாளர் வஹுவ தஈஃபுன், அவர் பலவீனமானவர். ஃபலா ஹுஜ்ஜத ஃபீ ஹதீஸிஹி, அவருடைய ஹதீஸ்ல எந்த ஆதாரமும் பிடிக்க முடியாது என்று அப்துர் ரஹ்மான் மௌலவிக்கும் நசீர் ஷரஃபிக்கும் யார் பதில் கொடுக்கிறா? 449 ஹிஜ்ரியில மரணித்தவர் இப்னு பத்தால் ரஹிமஹுல்லா அவர்களோட புகாரி விளக்கத்துல பதில் கொடுக்கிறாங்க. அதே போன்று பார்க்கலாம், எந்த அளவுக்கு பார்க்கலாம், ரசூலுல்லாஹ் அந்த 20 தொழுதாங்கன்றத உமர் ரதியல்லாஹுவை தொட்டு, அலி ரதியல்லாஹுவை தொட்டு பார்க்கலாம் என்று சொல்றாங்க. அத்தா அவர்களுடைய அறிவிப்பாக நான் மக்கள் 23 தொழுததை பார்த்தேன் என்ற கருத்தை பதிவு செய்யறாங்க. அதே போன்று இப்னு மஹதி, அதே போன்று அவங்களோட செய்தி மதீனாவிலே உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மனுடைய காலத்திலே, அப்பான் இப்னு உஸ்மானுடைய காலத்திலே மதீனாவிலே 36 தொழுதார்கள் என்ற கருத்தை பார்க்கிறோம். இப்படி பல கருத்தையும் பதிவு செஞ்சிட்டு அந்த அறிஞர் அவர்கள் மிக தூய்மையாக என்ன சொல்றாங்க தெரியுமா? இன்ன ஹாதல் இக்திலாஃப் ஜாஅ மின் கிபலி ஆயிஷா. அவங்க தொடர்ந்து பேசும் பொழுது இப்னு பத்தால் ரஹிமஹுல்லா சொல்றாங்க, இந்த அறிவிப்புக்கள் ஆயிஷா நாயிட அறிவிப்பு இப்னு அப்பாஸ் அறிவிப்புக்கு இடையில தான் முரண்பாடு வருது. லிஅன்ன ருவாத் ஹாதிஹில் அஹாதீஸ் அஸ்ஸிகாத் அல் ஹுஃபாத். இது இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு 11 13 அறிவிச்சிருக்கிறாங்க, ஆயிஷா நாய் 11 13 அறிவிச்சிருக்கிறாங்க. இது இந்த பலவீனமான ஹதீஸை அல்ல, ரசூலுல்லாஹ் 11 13 இத சொல்லி போட்டு வகுல்லு தாலிக கத அமில பிஹி ரசூலில்லாஹ் 11 13 என்ற அனைத்து அறிவிப்புகளையும் ரசூலுல்லாஹ் செஞ்சிருக்கிறாங்க. லியதுல்ல அலா தௌசிஅத்தி ஃபீ தாலிக், எண்ணிக்கை விஷயத்துல விசாலம் இருக்கிறது. வ அன்ன ஸலாத்தல் லைலி, இரவு தொழுகை விடயத்தில் லா ஹத்த ஃபீஹா, அதில் ஒரு வரையறை அறுக்க முடியாது. லா யஜூஸு தஜாவுஸுஹு இலா கைரிஹி அப்படினு அவங்க என்ன பண்றாங்க, இந்த ரசூலுல்லாஹ்வுடைய 11 13 என்ற எண்ணிக்கையில் விசாலம் இருக்கிறது, விரும்பினதை தொழலாம் என்ற கருத்தை என்ன பண்றாங்க இப்னு பத்தால் ரஹிமஹுல்லா பதிவு செய்றாங்க. இதுவும் இப்னு பத்தாலுடைய புகாரி இமாமுடைய புகாரிக்கு விளக்கம் எழுதினதிலே பார்க்கலாம். அதே போன்று நீங்க பார்க்கலாம் எந்த அளவுக்கு அவங்க ஒரு செய்தியை கொண்டு வராங்க. இந்த அறிவிப்புகளை எல்லாம் கொண்டு வந்துட்டு 11 தொழுவதுதான் சரியானதுன்றத இப்னு பத்தால் ரஹிமஹுல்லாஹ் வகால ஆகரூன், இன்னொரு சாரார் சொன்னாங்க, பல் ஜா அல் இக்திலாஃபு ஃபீஹா மின் கிபலி ருவாத், அறிவிப்பாளர்கள் தான் இந்த எண்ணிக்கையை 11 13ன்றத கொண்டுட்டு வ அன்ன ஸஹீஹ மின்ஹா, அதுல மிக பலமானது என்ன 11 ரக்ஆ 11 ரக்அத் வித்ரோடு சேர்ந்தது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தொடர்ந்து கொண்டு வராங்க. வகத் கஷஃபத் ஆயிஷத்து ஹாதல் மஅனா வரஃபஅத்தில் இஷ்கால ஃபீஹா லிகௌலிஹா மா கான ரசூலுல்லாஹ் யஸீது ஃபீ ரமதான் வலா ஃபீ கைரிஹி, ரசூலுல்லாஹ் ரமதானிலும் ரமதான் அல்லாத காலங்களிலும் 11ஐ காண அதிகப்படுத்தவில்லை என்ற அந்த வார்த்தையின் மூலம் ஆயிஷா நாயகி அந்த ரக்காத்து 11 தான்ன்றதை உறுதிப்படுத்திட்டாங்க என்று இப்னு பத்தால் ரஹிமஹுல்லாஹ். இப்ப எங்கட நசீர் ஹஸ்ரத் அவங்க எதுக்கு கேட்கிறாங்க? 100 வருஷத்துக்கு கேட்கிறாங்க. அல்லது வஹாபிகள் சொல்ல முன்னால்
ஒரு 100 வருடத்துக்கு முன்னால் நாங்க 1000 வருஷத்துக்கு முன்னால ஹிஜ்ரி 449 மௌத்தா போன இப்னு பத்தால் இமாம் புகாரிக்கு சொன்ன விளக்கத்திலிருந்து காட்டுகிறோம். அன்றைக்கே ஆயிஷா நாயுடு அறிவிப்பை வச்சு இப்னு பத்தால் ரஹிமஹுல்லா 11 தான் ரமலானிலும் தொழுவது என்பதை உறுதியாக சொல்வதை பார்க்கலாம். வஹிய ஆயிஷா நாயகி தான் அஅலமுன் நாஸி பி அஃஆலிஹி, ரசூலுல்லாஹ்வுடைய செயல்களை மிகவும் அறிந்தவர். லிஷித்ததி முராஆதிஹா லஹு, ரசூலுல்லாஹ்வை இரவிரவாக கவனித்ததில் கடுமையாக கவனித்தவர் ஆயிஷா நாயகி தான் என்று இப்னு ஹஜருல் அஸ்கலானி இமாமுக்கு முன்னாலேயே இப்னு பத்தால் ரஹிமஹுல்லாஹ் சொன்னாங்க. அன்பார்ந்த நசீர் ஹஸரத் அவர்களே, அப்துர் ரஹ்மான் மஹ்தரி ஹஸரத் அவர்களே, ஆயிஷா சொல்லிட்டாங்களா 11 விட கூடவே இல்ல. அது எப்படி சொல்லுவா? ஹஜரத் ஆயிஷா அவ கண்டதை சொல்றா. ஹஜரத் ஆயிஷா அவ கண்டதை சொல்றா. ஹஜரத் ஆயிஷா அவ கண்டதை சொல்றா. நீங்கள் உண்மையிலே இந்த அறிஞர்களை நேசிப்பவர்களாக இருந்தால் இவர்களுடைய கூற்றுக்களை எடுத்து ஆயிஷா நாயகியுடைய கூற்றுதான் இரவு தொழுகையில் பலமானது என்பதை எடுத்துக்கொண்டு எண்ணிக்கையை நடைமுறைப்படுத்துவதாக இருந்தால், ஆயிஷா நாயகியுடைய எண்ணிக்கையை நடைமுறைப்படுத்துவதுதான் மிக பலமானது என்பதை இந்த அறிஞர்களுடைய கூற்றுக்கண்டு புரிந்து கொள்ளலாம். அதே போன்று பார்க்கலாம், இன்னொரு அழகான ஒரு செய்தியையும் அவர்கள் கொண்டு வருகிறார்கள். என்ன செய்தியை கொண்டு வராங்கண்டா, இமாம் இப்னு பத்தால் ரஹிமஹுல்லா அவங்க இப்னு மஸ்ஊத் ரதியல்லாஹுடைய செய்தியை கொண்டு வராங்க. எப்படி? இப்னு பத்தால்ல பாருங்க, ஃபகுல்லு மா காலஃப ஹாதா அன் இப்னி அப்பாஸின் வ ஆயிஷத, ரசூலுல்லாஹ் 11 தான் தொழுதாங்கன்றதற்கான 13 15 சம்பந்தமா வரக்கூடிய அறிவிப்பு ஃபஹுவ வஹ்முன், அது ஒரு மறதியின் காரணமாக சொல்லப்பட்ட வார்த்தை வித்தியாசங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. வகாலு வமிம்மா யதுல்லு அலா சிஹ்ஹத்தி ஹாதா தஅவீல், ரசூலுல்லாஹ் 11 தான் தொழுதாங்க, 11க்கான அதிகமா வந்திருக்கிறதுல வஹம் இருக்குதுன்ற அறிவிப்ப பலப்படுத்தக்கூடிய ஒரு செய்தி இருக்குது. கௌல இப்னு மஸ்ஊதின், இப்னு மஸ்ஊத் ரஹிமஹுல்லா அவங்க ஒரு மனிதருக்கு சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? அல்லதி கால கரஅத்துல் முஃபஸ்ஸல ஃபீ ரக்அ, நான் ஒவ்வொரு ரக்காத்திலும் முஃபஸ்ஸல் சூறாக்களை ஓதினேன். ஃபகால ஹாதா கஹதி ஷிஅர் அப்படின்னு கொண்டு வந்துட்டு அவங்க ஒரு செய்தியை கொண்டு வராங்க. ஃபதக்கர 20 சூரத்தம் மினல் முஃபஸ்ஸல், நான் ஒவ்வொரு ரக்காத்திலும் முஃபஸ்ஸலை ஓதினேன் என்று அவங்க எண்ணிக்கொண்டு வந்து சொல்றாங்க. 20 சூறாக்களை சொல்றாங்க. 20 சூறாக்களை சொல்லிவிட்டு சூரத்தைனி ஃபீ குல்லி ரக்அ, ஒவ்வொரு ரக்கஅத்திலும் 2 சூரத்தை ஓதினாங்கன்ற கூற்ற கொண்டு வராங்க. ஹாதா ஃபதல்ல ஹாதா, இந்த செய்தி என்ன, ஒவ்வொரு ரக்கஅத்திலும் 2 சூறாக்களை ஓதினார்கள் என்ற அடிப்படையில் ரசூலுல்லாஹ் 20 சூறாக்களை ஓதினார்கள் என்ற இந்த கருத்து எதை நிரூபிக்கிறது தெரியுமா? ஃபதல்ல ஹாதா அன்ன ஹிஸ்பஹு பில்லைலி, ரசூலுல்லாஹ் இரவையில் தொழுதது 10 ரக்ஆத்தின் 10 ரக்அத்துகள் தான் என்பதை பலப்படுத்துகிறது. சும்ம யூத்திரு பிவாஹிதத்தின், ஒரு ரக்அத்தை கொண்டு வித்ரு தொழுவார்கள். இது காலஹுல் முஹல்லபு, இதை முஹல்லபு என்பவர் சொன்னார். வ அஹூஹு அப்துல்லா, அவருடைய சகோதரர் அப்துல்லா சொன்னார் என்று இப்படி ஒரு கருத்தையும் இப்னு பத்தால் ரஹிமஹுல்லா பதிவு செய்யறாங்க. அப்ப இது 10 1 11 8 3 11ன்றது 100 வருஷ கெப்ல பேசல, 1000 வருஷத்துக்கு முன்னால ஹிஜ்ரி 400லயே பேசி இருக்கிறாங்கன்றத இப்னு பத்தால் ரஹிமஹுல்லா பதிவு செய்றாங்க. வகால ஆஹரூன், இன்னும் சிலர் சொன்னாங்களாம், அல்லதி தலிஃபு அலைஹி அஹாதீசுன் நபி, நபிகளாருடைய எண்ணிக்கை சம்பந்தப்பட்ட ஹதீசுகள் எல்லாம் எதை சொல்கிறது தெரியுமா? ஃபி ஸலாத்தி பில்லைல், ரசூலுல்லாஹ் இரவையில் 11 தான் தொழுதார்கள் என்பதை சொல்கிறது. வயுன்ஃபி தஆருத அன்ஹா, அதுக்கு முரண்பட்டதை மறுக்கிறது என்று சொல்லி வல்லாஹு அலம் முடிக்கிறாங்க. எனவே இப்னு பத்தால் இமாமுடைய ஷர்ஹை எங்களுடைய நசீர் ஹஸரத் அவர்கள் படித்தால் 1000 வருஷத்துக்கு முன்னாடி, நீங்க 100 வருஷத்துக்கு முன்னால கேட்டீங்க, நாங்க 1000 வருஷத்துக்கு முன்னால சொல்றோம். விளங்குதா? 1000 வருஷத்துக்கு முன்னாலேயே என்ன செஞ்சிருக்கிறாங்க? 8 ரக்காத் 3 பிளஸ் 3 10 1 பலமானது என்று பேசின அறிஞர்கள் இருக்கிறாங்க. அதே போன்று இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லா அவர்களுடைய கூற்றை உம்மை புரட்டி வாசித்து பாருங்கள். அவங்களும் தெளிவா சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? இரவு தொழுகை சம்பந்தமாக சொல்லும் பொழுது அவங்க சொல்றாங்க, ஃபஅம்மா கியாமு ஷஹரி ரமலான், ரமலானுடைய மாதத்தில் தொழுகிற தொழுகையை பொறுத்தவரையில் ஃபஸலாத்துல் முன்ஃபரிதி அஹப்பு இலைய,
எனக்கு தனிய தொழுகிறது தான் விருப்பமானதுன்றாங்க. யாரு? ஷாஃபி இமாம். ஜமாத்தா தொழுகிறது இல்ல, தனிய தொழுகிறது தான் விருப்பமானதுன்றாங்க. சொல்லிட்டு சொல்றாங்க வரஐத்துஹும் பில் மதீனா, மதீனாவுல யகூமுன பிதிஸ்இன் வஸலாதீன், இது 39 தொழுவிச்சிருக்கிறாங்க. வஹப்பு இலைய 20, எனக்கு 20 தொழுகிறது விருப்பம். லிஅன்னஹு ருவிய அன் உமர, ஏனெனில் 20 ரக்காத்ன்றது உமர் ரலியல்லாஹு அவர்களை தொட்டு அறிவிப்பு செய்யப்பட்டிருக்குதுன்னு யார் சொல்றா? இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லாஹ் சொல்றாங்க. ஆனா எங்கட ஹஸரத் யாரு? எங்கட ஹஸரத் நசீர் ஷரஃபி, அதே போல அப்துல் ரஹ்மான் மஹதரி, இன்னும் இரவு தொழுகை சம்பந்தமா பேசக்கூடிய சொல்றாங்க ரசூலுல்லாஹ் 23 தொழுதாங்க. தராவீஹ் 20 ரசூலுல்லாஹ் சொல்லுது. ஆனா இமாமுனா ஷாஃபி ரஹிமஹுல்லாஹ் அவங்க சொல்றாங்க உமர் ரலியல்லாஹு அன்ஹு 20 தொழுததா வருது, தராவீஹ் 20 ரசூலுல்லாஹ் சொல்லுது, அதனால நான் அதை விரும்பினேன்னுட்டாங்க. நாங்க சொல்றோம் உமர் ரலியல்லாஹு அவங்க 20 தொழுதாங்களா, 11 தொழுதாங்களா, 21 23, இந்த வார்த்தைகளில் முரண்பாடு இருப்பதனால இது எல்லாத்தையும் விட எங்களுக்கு சிறந்தது ரசூலுல்லாஹ் 11 தொழுதாங்க 13 தொழுதாங்கன்றதுதான். எனவே எண்ணிக்கையை குறிப்பிட்டு சொல்வதாக இந்த ஒவ்வொரு இஸ்லாமியரும் தெளிவாக விளங்கணும். எண்ணிக்கையை குறிப்பிட்டு சொல்வதாக இருந்தால் 8 3 11 அல்லது 7 4 7 11 அல்லது 6 5 11 அல்லது 9 2 11, சில அறிவிப்புகள்ல வந்திருக்கிற மாதிரி 13 தொழுதால் அந்த எண்ணிக்கைக்கு நபிகளாரை தொட்டு பலமான ஆதாரம் இருக்கிறது. 23 என்று எண்ணிக்கை குறிப்பிடுவதற்கோ அல்லது 39 என்று எண்ணிக்கை குறிப்பிடுவதற்கோ ஆதாரம் இல்லை. எண்ணிக்கை குறிப்பிட்டால் அது பித்அத்திலே போய் சேரும். எனவே 11 காண 13 காண அதிகப்படுத்தலாம் என்று சொன்னால் சலாத்துல் லைலி மஸ்னா மஸ்னா என்ற ஹதீஸை வச்சு அறிஞர்கள் சொன்ன மாதிரி எத்தனையும் தொழலாம்னு பொதுவா சொல்லுங்க. எண்ணிக்கை குறிப்பிடுவதாக இருந்தால் ரசூலுல்லாஹ்வை தொட்டு வந்திருக்கிற 11 13 சொல்லுங்க. 23 39 எண்ணிக்கை குறிப்பிட அது அறிஞர்களுடைய கூற்றுக்கள். எண்ணிக்கை குறிப்பிட்டால் அது பித்அத்தாகிவிடும். இதை தெளிவாக புரிந்து கொண்டால் இரவு தொழுகை விடயத்தில் அல்லாஹ் என்னையும் உங்களை நேர்வழிப்படுத்த போதுமானவன். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.